இன்னும் 20,000 குறையுதுமா. பேப்பரும் பென்சிலுமாக அம்மாவை பார்த்தான் நிர்மல். அம்மா கனத்த கவலையை கண்களில் அணிந்து கொண்டு மகனை பார்த்தாள். லோன்ல எவ்வளவு கிடைக்கும்பா? எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு போட்டாச்சுமா. அப்படியே 20,000 முள்ளங்கி பத்தை ஆட்டம் உதைக்குது. என்னப்பா செய்யறது? அதான் எனக்கும் புரியலம்மா. குருட்டு தைரியத்துல நாள் குறிச்சு பத்திரிக்கை கூட அடிச்சாச்சு. இந்த கட்டத்துல கல்யாணத்தை நிறுத்துவா முடியும்? அம்மா மௌனமாக தலை குனிந்திருந்தாள். நீ அழறியாம்மா? வேற என்னப்பா என்னால செய்ய முடியும்? பொண்ணை பொத்து என் கையில கொடுத்துட்டு பொறுப்பு இல்லாம உங்க அப்பா வீட்டையும் குழந்தைங்களையும் விட்டுட்டு ஓடி போயாச்சு. இன்னைக்கு அந்த பொறுப்பை நீ சுமக்க வேண்டியிருக்கே நிர்மல். குருவி தலையில பனங்காயா? கல்யாணத்தை நிறுத்த வழியுண்டா? கதவின் மறுபக்கத்தில் இருந்து கசிந்தது மெலிதான குரல். திரும்பி பார்த்தான் நிர்மல். நின்று கொண்டிருந்தாள் சுமித்ரா. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா உனக்கு? எரிச்சலோடு ஓரடி முன்னே வைத்தான். கோச்சுக்காதண்ணா, இந்த பிரச்சனைக்கு முடிவு தெரிய வேண்டாமா? என் வாழ்வுல உனக்கு பங்கு இருக்கும் போது உன் நிலத்துல நான் அக்கறை எடுத்துக்க கூடாது அண்ணா. அதுக்கு சொல்லல கண்ணம்மா. கனிந்து வந்தான். மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கிட்ட பேசி பார்க்கலாமா தம்பி? என்னன்னு கொஞ்சம் குறைச்சுக்க சொல்லி நம்ம என்னம்மா அள்ளி செய்யறோம்? 6 சவரன் நகை அதிகமா? இது குறைஞ்சபட்ச செலவுமா. இத கூட செய்யலன்னா பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணவே நமக்கு யோகியதை ஏதுமா? சரி, என்னதான் செய்யலான்னு யோசிக்கிற? ஏதாவது செய்யலாமா? இப்ப பசிக்குது, சாதம் போடுறியா? அவசரமாக உள்ளே போனாள் சுமித்ரா. சுமித்ராவுக்கு போன மாதம்தான் 20 முடிந்து ஓட்டு போட ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாள். பாம்பு பற்றிய பயம் எதுவும் உங்களுக்கு உண்டா? அப்படியானால் சுமித்ராவின் பின்பக்கத்தை நீங்கள் பார்க்க கூடாது. உச்சந்தலையில் படம் போல ஆரம்பித்து கழுத்தில் இழைத்து சீராக இடுப்பை தாண்டி நீளும் அந்த கருநாகம் உங்களை அச்சப்படுத்தும். அந்த கருமைக்கு சவால் விடும் வீவாவின் நிறம் நீங்கள் ராமனாக இருக்க ஆசைப்பட்டால் அது சுமித்ராவின் உதடுகளை, அந்த ஈரப்பிளவை பார்க்கும் வரைதான் சாத்தியம். மூக்குக்கு மேல் 2 கருநீல நீச்சல் குளங்கள். இந்த வர்ணனை போதும். இல்லையானால் கதையை விட்டுவிட்டு சுமித்ராவையே பார்த்து கொண்டிருப்பீர்கள். சாப்பிட உட்கார்ந்தான் நிர்மல். சாதத்தை போட்டு குழம்பை அதில் வார்க்கும் போது வாசலில் பெல் அடித்தது. சார், ரெஜிஸ்டர். பாரு சுமித்ரா. சுமித்ரா போனாள். அண்ணா உனக்குதான், வரியா? நீயே கையெழுத்து போட்டு வாங்கு. யார் போட்டா என்ன? அப்பளத்தை கடித்து கொண்டே சொன்னான். தற்செயலாக சொன்ன அந்த வாக்கியம் தன் வாழ்வையே மாற்றி அமைக்கப் போவதை நிர்மல் அறியவில்லை. யார்கிட்ட கேட்க போற தம்பி? சட்டையை மாட்டிக்கொண்டிருந்த நிர்மலை பார்த்து கேட்டாள் அம்மா. டவுன்ல நம்ம பகவான் தாஸ் இருக்காரே, பான் புரோக்கரு. பகவான் தாஸ் தானே அண்ணா? ஆமா, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். தம்பி, யோசிச்சுதான் பேசுறியா? 100க்கு 10 ரூபா வட்டி கேட்கிற கிராகதகன் ஆச்சே அவன். 20,000 வாங்கினா மாசம் 2,000 வட்டி கட்டணுமே. உனக்கு சம்பளம் 1000 கூட வராது. அதுல பிடிப்பெல்லாம் போக கைக்கு 400 வந்தா அதிகம். இதுல வாடகை கொடுப்போமா வயிற்றுக்கு பாப்போமான்னு உருகிட்டு இருக்கேன்னா 2,000 வட்டி எப்படிடா தம்பி கட்டுவ? எல்லாத்தையும் இப்பவே யோசனை பண்ணா அடுத்த வாரம் சுமி கழுத்துல தாலி ஏறாது. தயவு பண்ணி என போவிடுமா. எரிச்சலோடு சொல்லிவிட்டு வெளியே இறங்கி சைக்கிள் ஸ்டாண்டை விடுவித்தான். தாவி உட்கார்ந்து நிதானமாக பெடலை மிதிக்க தொடங்கினான். மிதிக்க மிதிக்க இன்னும் யார் என்ற யோசனை வந்தது. அவசரமாக கலைத்தான். சாலையை பார்த்து கவனமாக ஓட்டத் தொடங்கினான். பகவான் தாஸ் கடையை நெருங்கியதும் ஏற்கனவே ஒரு கூட்டம் காத்திருக்க ஒரு ஓரமாக காத்திருந்தான். 20 நிமிடம் முடிந்து கூட்டம் ஓய்ந்ததும் மெல்ல மெல்ல உள்ளே நுழைந்தான். வா நிர்மல் பையா, தங்காச்சிக்கு கல்யாணம் ஊரே பேசிக்குது. நமக்கெல்லாம் பத்திரிகை வைக்க மாட்டானா? அந்த கவலையிலும் பகவான் தாஸை பார்த்ததும் சிரிப்பு பொங்கி வந்தது. தினமும் 1 மணி நேரம் ஒதுக்கி மரியாதையா தமிழ்ல பேசுறது எப்படி என்று இவனுக்கு கற்று தர வேண்டும். பத்திரிகை வைக்கலாம் சேட்டு, அதுக்கு நீயும் மனசு வைக்கணுமே. நம்மள் என்னத்துக்கு மனச வைக்கிறான் பையா? நிம்பள் பணம் தர்றான் சேட்ஜி. 10 ரூபா வட்டி தர்றானா நிர்மல் பையன்? நிர்மல் சட்டென மௌனமாகி போனான். என்ன பையா பேசுறேன்ல? குரலை தழைத்து கொண்டு பகவான் தாஸை பார்த்தான் நிர்மல். சேட்ஜி, நான் சொல்றத நீ கொஞ்சம் கேப்பியா? என்ன நிர்மல் பையா? 1000 ரூபாய் கூட சம்பளம் வராத நானு ஊர் முழுக்க கடன் வாங்கியாச்சு சேட்டு. இந்த நிலையில 20,000 தொகைக்கு 2,000 வட்டி எப்படி தர முடியும்? என்ன உன் தம்பியா நினைச்சு குறைஞ்ச வட்டிக்கு தா சேட்டு. இந்த கல்யாணம் நடக்கலன்னா என் தங்கச்சி வாழ்க்கையே பாழா போயிரும் சேட்டு. தன்னையும் மீறி அழுது விட்டான் நிர்மல். சேட்டு மௌனமாக இருந்தான். அரே நிர்மல் பையா, நம்மளுக்கு பாவமாத்தான் இருக்கிறான். நம்ம இறக்கம் காட்டினா பிழைக்கிறான் இல்ல. சாரி பையா, உனக்காக 9 ரூபாயா வேணும்னா குறைச்சுக்கலாம்.
நிர்மல் எழுந்தான். சோர்ந்து போய் வெளியே வந்தான். சைக்கிளில் ஏறி பெடலை மிதிக்க தொடங்கியதும் கேரியரை யாரோ இழுத்த தினசில் சைக்கிள் நகர மறுத்தது. இறங்கி திரும்பினான். பின்னால் நின்ற அந்த மனிதன் சிரித்தான். சிரிப்பு கூட முழுவதும் வெளித்தெரியாமல் அந்த பிரெஞ்சு தாடியும் புஷ்டியான உதடுகளை தின்ற மீசையும் அழுத்தி கொள்ள ரோமங்களின் சின்ன சலனத்தில் அது சிரிப்பு என்று தெரிந்தது. யார் நீங்க? சற்று எரிச்சலோடு கேட்டான் நிர்மல். 6 அடி உயரத்தை அனாயாசமாக அடைந்திருந்த அவன் நல்ல தேகக்கட்டும் அத்லெட் உடம்புமாக பார்வைக்கு ஒரு மேஜிக் நிபுணனைப் போல இருந்தான். கண்ணாடிக்கு பின்னால் தெரிந்த கண்களில் ஒரு அலட்சியம் தெரிந்தது. அத இங்க வச்சு பேச வேண்டாமே. எங்கேயும் வச்சு பேச வேண்டாம். நீங்க யாருன்னு தெரியாம நான் நகர முடியாது இங்கிருந்து. உன் தங்க கல்யாணத்துக்கு வேண்டிய பணத்தை வட்டி இல்லாம தர வந்திருக்கேன். இப்ப வரியா? என் வீட்டுல போய் பேசுவோம். தேடி வந்த அதிர்ஷ்டமா? மறு பேச்சே இல்லாமல் நிர்மல் அவனை தொடர்ந்து சைக்கிளை தள்ளி கொண்டு நடந்தான். தெருமுனை திரும்பியதும் அந்த நீளமான அயல்நாட்டுக்கார் எவர் சில்வர் கலரில் பளபளத்தது. வெயில் அதன் உடம்பில் பட்டு பிரதிபலிக்க சைக்கிளை பூட்டிட்டு கார்ல ஏறு. நிர்மல் சற்று தயங்கி சைக்கிளை அந்த மெடிக்கல் ஷாப் பக்கம் பூட்டி நிறுத்தினான். தாடி பின்கதவை திறந்துவிட உள்ளே போனான் நிர்மல். கதவு சாத்தி கொண்டதும் இரு பக்கமும் குளிர் கண்ணாடிகள் ஏற்றிவிடப்பட ஏசி பின்னங்கழுத்தை வருடியது. இதமான லாவெண்டர் மனமும் சன்னமான சேனல் இசையும் தவழ தாடி ஏறியதோ காரை ஸ்டார்ட் செய்ததோ தெரியாத அளவு வெண்ணையாய் வழுக்கி கொண்டு ஓடியது. முதல் 10 நிமிடங்களில் அந்த சுகத்தில் தன்னை மறந்து போன நிர்மல் சட்டென சுயநிலைக்கு திரும்பியதும் பயம் வந்தது. பண ஆசை காட்டி கூட்டிட்டு போறான். அபாயம் இருக்குமா இதுல? அவசரப்பட்டுட்டோமா? இன்னும் சிறிது நேரம் ஓடிய கார் ஓரிடத்தில் பிரேக் அடித்து நிற்க கதவை திறந்து இறங்கிய தாடி பின் கதவை திறந்து விட்டான். அது ஒரு புறநகர் பகுதி என்று அதன் மானுடம் சொன்னது. தள்ளி தள்ளி குட்டி குட்டியாய் பங்களாக்கள், சீரான இடைவெளி விட்டு கட்டப்பட்ட வீடுகள், தார் ரோடு இல்லாமல் மண் சாலை அமைந்த பகுதி அது. பஸ் போக்குவரத்தை தொடாத பிரதேசம். வெகு தூரத்தில் ஒரு கருப்பு அம்பாசிடர் தெரிந்தது. மரங்கள் அடர்ந்த ஒரு வனாந்திர பகுதியாக இருந்தது. வெயில் அவ்வளவாக தெரியவில்லை. இது என்ன இடம்? தாடி பதிலே சொல்லாமல் உள்ளே போனான். இவனும் தொடர்ந்தான். கேட்டுக்கு பக்கத்தில் பொமரேனியன் முறைத்தது. பாதைக்கு இருபுறமும் தோட்டம் குலுங்க சிட் அவுட்டில் கால் வைத்தான். உட்காரு, வர்றேன். அங்குள்ள கூடை நாற்காலியில் தன்னை நுழைத்து கொண்ட நிர்மல் குழப்பத்தோடு பத்திரிகை ஒன்றை கையில் எடுத்தான். உள்ளே ஒரு கலவர சிகப்பு விளக்கு எரிந்து அணைந்தது. மேஜிக் வந்தான். கையில் குளிர்பானம் அடங்கிய உயர கண்ணாடி டம்ளர். தயக்கமாக அதை வாங்கி டீப்பாயில் வைத்தான் நிர்மல். சும்மா குடி, விஷம்லாம் எதுவும் இல்ல. அயர்ந்து போனான் நிர்மல். முகத்தில் மனதை படித்துவிடும் ராட்சசன். குடித்தான். இனிமே பேசலாம். தாடியே ஆரம்பித்தான். நிர்மல் ஒன்றும் சொல்லாமல் அவனை பார்த்தான். நீ சேட்டு கடையில அழுதத நான் பார்த்தேன். எவ்வளவு பணம் குறையுது? 20,000. நான் அதுக்கு மேலேயே தரேன். அவசியமான 1 லட்சம் வரைக்கும் கூட தரேன். நீ திருப்பியே தர வேண்டாம். நிமிர்ந்து உட்கார்ந்தான் நிர்மல். ஒரு சந்தேகம். எந்த ஒரு தொடர்பும் இல்லாம முகம் தெரியாத எனக்கு ₹1,00,000 வரைக்கும் தரதா ஏன் சொல்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னால உங்களுக்கு என்ன லாபம்? இப்போது தாடியின் சிரிப்பு மீசையை விலக்கி கொண்டு நெளிந்தது. புத்திசாலிதான் நீ. பேர் என்ன சொன்ன? நிர்மல். பொம்பளை பேராட்டம் இருக்கு. போட்டோம். நீ சொல்றது முழுக்க முழுக்க நிஜம். நீ எனக்கு செய்ய போற ஒரு உதவிக்குத்தான் இந்த ₹1,00,000 உனக்கு சன்மானம். என்ன உதவி? நீ ஒரு பொய், ஒரே ஒரு பொய் சொல்லணும். யார்கிட்ட? கோர்ட்ல சொல்லணும். தடக்கென்று எழுந்தான் நிர்மல். நான் வர்றேன் சார். தம்பி நில்லு. எங்க போற? சட்டத்தை அவமதிக்கிற வேலை எனக்கு வேண்டாம். சத்தியத்தோட சன்னதியான கோர்ட்ல பொய் சொல்ல சொல்றீங்க என்ன? அவன் படபடவென கையை தட்டிவிட்டு பெரிதாக சிரிக்க தொடங்கினான். ஏன் சிரிக்கிறீங்க? நீ உலகம் தெரியாத அப்பாவின்னு அழகா புரியுது. எப்படி? சத்தியத்தோட சன்னதின்னு ஒரு வாக்கியம் சொன்னியே. பணமும் அரசியல் பலமும் இருந்தா பொய்கள் நெளியிற பொந்துதான் கோர்ட்டுன்னு உனக்கு தெரியாதா? தன்னோட வாத திறமையால முறையா உருவாக்கப்படுற பொய் சாட்சிகளால எத்தனை குற்றவாளிகள் விடுதலையாகி ஊர்ல நடக்கிறாங்கன்னு உனக்கு காமிக்கிட்டுமா நானு? யார்கிட்ட தம்பி கோர்ட்டு பத்தி பேசுற நீ? சரி, நீ ஹரிச்சந்திரன் தான். பணம் இல்லைன்னா உன் தங்கச்சி கல்யாணத்தை அடுத்த வாரம் கோர்ட்டா வந்து நடத்தி வைக்கும். அடுத்த வாரம் நான் சட்டத்தையோ நீதிமன்றத்தையோ அவமதிக்கல. அங்க குடியிருக்கிற சில பொய்களை உனக்கு தோலுரிச்சு காட்டுறேன். உனக்கு எவ்வளவு நாள் வேணும்னா அவகாசம் எடுத்துக்கலாம். ஆனா தங்கச்சி கல்யாணத்துக்கு 1 வாரம் தானே இருக்கு. நின்றான் நிர்மல். ஒரு பொய் உன்னை பாதிக்க போறதில்ல.
உன் தங்கைய வாழ வைக்க போகுது. என்ன சொல்ற? உட்கார்ந்தான். நான் சொல்ற விவரங்களை கவனமா நீ கேட்டுக்க. கேஸ் என்னன்னு நீ புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் கோர்ட்ல நான் சொல்ற நாள்ல வந்து சொல்லித்தர மேட்ர அப்படியே சொல்லிட்டா அது போதும். இஷ்டப்பட்டா இப்போ 30,000 வச்சுக்க, மீதிய கேஸ் முடிஞ்சதும் வாங்கிக்கலாம். சம்மதமா? என்ன சொல்லணும்னா? கண்ணுக்குள் சுமியை மாலையோடு பார்த்து கொண்டே கேட்டான். எங்க முதலாளி கண்ணபிரான் குற்றம் சாட்டப்பட்டு கூண்டுல அடைக்கப்பட்டிருக்கிறாரு. குற்றம் என்னன்னா சற்று நிறுத்தி சொல்லத் தொடங்கினான். இரவு 8 மணிக்கு பாத்ரூமில் இருந்து வெளிவந்தார் கண்ணபிரான். உடம்பை துளைத்துக் கொண்டே டிரெஸ்ஸிங் டேபிள் முன் வந்து நின்றார். 50 வயதின் ஆரம்பத்தில் இருந்த அவர் இன்னும் வாலிபமாக இருந்ததை தலையில் முக்கால் பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த கருப்பு முடிகள் சொல்ல, துடைத்த உழம்பு முழுக்க மறுபடியும் பவுடரில் நனையும்படி இன்னொரு முறை குளித்தார். மயில்கண் வேட்டியும் சலவை செய்த பட்டு சட்டையும் அணிந்து தலையை படிய வாரத் தொடங்கினார். 20 நிமிடம் முடிந்த பிறகு அலங்காரம் முடித்து தனது தடித்த பிரேமுள்ள கண்ணாடியை கண்களுக்கு காட்டிவிட்டு டெலிபோனில் கை வைத்தார். ரிசீவரில் எதிர்முறை அலரும் சத்தத்தை தொடர்ந்து போன் கதற, வைத்தி தானே அங்க? ஐட்டம் தயாரா இருக்கா? சரி சரி, 9 மணிக்கு கொண்டு வந்துரு. போனை வைத்துவிட்டு சாயம் தடவிய பிரஷை அங்கங்கே பிரயோகித்தார். மீசையையும் ஒரு முறை தொட்டுவிட்டு திருப்தியாக தலையசைத்தார். 9க்கு 3 நிமிடம் இருக்கும்போது கதவு அதிர்ந்தது. வைத்தியை தொடர்ந்து சற்று புஷ்டியான அந்த பெண் காமம் வழியும் கண்களுடன் நுழைந்தாள். வைத்தி வே என்று விழித்தான். ஏ அல்ல, அது ராஜேந்திரகுமார் கவனிக்க. கையில் சிக்கிய கரன்சிகளை அள்ளி அவன் கையில் கண்ணபிரான் திணிக்க அவன் காணாமல் போனான். கதவும் சாத்திக் கொண்டது. எந்த ஊர் உனக்கு? அவள் நாணத்துடன் நிலத்தை நோக்கினாள். இன்னைக்கு தமிழ் சம்சாரிக்கான அறிஞோண்டா. ஓ, சேர நாட்டு சரக்கா? உடம்ப முறுக்கி கொண்டு அவளை நெருங்கினார். ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி அவன் முதுகில் ஓங்கி அறைந்தார். அது வலிக்கவே வலிக்குது என்று சிணுங்கினாள். இந்த வலிக்கே கூச்சல் போடுறியே, எத்தனை கஸ்டமரை பார்த்திருப்ப நீ? கணக்கு வைக்கல என்றாள் மலையாளத்தில். பலமாக சிரித்த அவர், எனக்கு நறுக்கி மென்மையா சாப்பிட பிடிக்காது, கடிச்சு சாறு வழிய சாப்பிடணும். அவளை மூர்க்கமாக தன் பக்கம் திருப்பினார். அவள் தொழில் ரீதியாக பல பேரை சந்தித்திருந்தாலும் இந்த ஆரம்ப வேகம் திணற அடித்தது. போக போக குறையும் என்று எதிர்பார்த்து ஒத்துழைக்க தொடங்கினாள். ஆனால் அது அதிகப்பட தொடங்கிய போது தன்னையும் மீறி அலறிவிட்டாள். அவளால் பொறுத்து கொள்ள முடியாத அளவு மிருகத்தனம் அங்கே இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. அசுர வேகத்தில் அவரை பிடித்து அவள் தள்ள தடுமாறி சரிந்த கண்ணபிரானுக்கு கட்டிலின் விளிம்பு தலையில் மோதிய நிமிடம் வழக்கமாக வரும் ஃபிட்ஸ் சட்டென வந்தது. ஹீ என்று ஒரு ஒலியை கிளப்பிக் கொண்டு அவள் மேல் சரிய, விரிந்த ஒரு கிடுக்கி போல இரு கைகளும் அவள் கழுத்தை கவ்விக்கொள்ள, விடுபட முடியாமல் துடித்து தவித்து போராடத் தொடங்கினாள். இரும்பு போல அந்த கைகள் இறுகி இறுகி அவள் கழுத்தை பஞ்சு போல அமுக்கி தேய்த்து விழிகள் செருகி, மூக்கிலும் முதட்டோரமும் ரத்தமும் நுரையுமாக கசிந்து வழிந்தது. கால்களை உதைத்து உதைத்து முடியாமல் அடங்கி சரிந்து கடைசி சுவாசத்தை வெளிப்படுத்தினாள். கண்ணபிரானும் துவண்டு போய் வேறு புறம் சரிந்தார். வெகு நேரம் கழித்து விழிப்பு வந்தபோது உடம்பை யாரோ அடித்து துவைத்தது போல வலித்தது. திறக்க முடியாமல் கண்களை திறந்து பார்த்தார். மெல்ல உட்கார்ந்து பார்வையை சுழற்ற சொரேலென அடிவயிற்றில் அமிலம் பாய்ந்தது. கோரமாக செத்து கிடந்தாள் அந்த விலைமாது. உடனே சகலமும் புரிந்து விட்டது. தன் வழக்கமான வலிப்புதான் அவளை முடித்து விட்டது என்று புரிந்ததும் கண்களில் பயரேகை குடியேறியது. நேரம் பார்த்தார். இரவு 11. ஓ நோ, இது ஆபத்து. இங்கே இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் கொலைப்பழியை சுமக்க நேரலாம். இதை வேறு மாதிரி திசை திருப்பணும். உடலை கூர்ந்து கவனித்தார். தன் சம்பந்தப்பட்ட தடயம் எதுவும் அவள் மேல் இருக்கிறதா என்று பார்த்தார். கைரேகை தவிர எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. அதை வக்கீல் வைத்து பிறகு சமாளித்துக் கொள்ளலாம் என்று தோன்ற, பளிச்சென வெளியே வந்து கதவை வெளியே பூட்டிக் கொண்டு இருட்டான நீண்ட காரிடாரில் நடந்தார் அவசரமாக. படிக்கட்டுகளில் வேகமாக இறங்க சட்டென மோதிக்கொண்டார். இவர் மேல் மோதிய மனிதர் தடுமாறி சமாளித்து நின்று பின் இவர் முகத்தை நிதானமாக பார்த்தார். அவரை பொருட்படுத்தாமல் கண்ணபிரான் இறங்கி வெளியே வந்தார். ஆட்டோ ஒன்றை பிடித்து இடம் சொல்லாமல் விரட்டத் தொடங்கினார். பிரதான சாலையில் பஸ் போக்குவரத்து கூட ஓரளவு குறைந்து நடமாட்டம் ஓயத் தொடங்கி இருந்தது. தியேட்டர் ஒன்றில் இடைவேளை போல தெரிந்தது.
அங்கே இறங்கிக் கொண்டார். ஆட்டோவை அனுப்பிவிட்டு தியேட்டருக்கு அருகில் இருந்த ஹோட்டல் ஒன்றில் போய் உட்கார்ந்தார். ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு யோசிக்கத் தொடங்கினார். இது பலமான சிக்கல்தான். நாளை விடியும் வரை ஹோட்டல் பக்கம் தலை வைத்து படுக்கக்கூடாது. அது நான் தங்கிய அறை. பழி என்மேல் கட்டாயம் சுமத்தப்படும் வாய்ப்பு உண்டு. கனமான அலிபியை உருவாக்க வேண்டும். கூட்டம் உள்ளே போய் படம் தொடங்கியதும் தியேட்டரை நெருங்கினார். வாட்ச்மேனை அழைத்தார். எனக்கு ஒரு உதவி பண்ணணும் நீ. என்ன சார்? பாதி டிக்கெட் தான் எனக்கு. 100 ரூபா தான். இரண்டை 100 ரூபாய் தாள் 2 அவன் முன் நீட்டினார். ஒரு நிமிஷம், இப்ப ஷோ நடக்கிற இந்த டிக்கெட்டு. அவன் உள்ளே போய் 15 நிமிடங்களில் வெளிப்பட்டான் பாதி டிக்கெட்டோடு. அதை பெற்றுக்கொண்டு டாக்ஸியை அழைத்தார். ஆவடிக்கு என்ன கேட்கிற? ராத்திரி சவார் சார். 150 ரூபா கொடு. 200 தந்தார். ஆவடி போ. டாக்ஸி ஆவடியை அடையும் போது மணி 2. எங்கே இருப்பியா? அரை மணி நேரம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். அரை மணி நேரம் MDH சாலையில் நடந்தார். ஒரு பாக்கெட் சிகரெட்டை புகைத்து தீர்த்துவிட்டு டாக்ஸிக்கு வந்தார். திருவள்ளூர் வருவியா? காரோட்டி சலிப்போடு அவரை பார்த்தான். 1000 ரூபாய் போதுமா? வருவியா? அவன் விழிகள் விரிய, ஏறுங்க சார் வண்டியில. காலை 8 மணி வரை எங்கெங்கோ சுற்றிவிட்டு ஹோட்டலுக்கு வந்தார். கதவை திறந்ததும் ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருந்தபடி அலறி அடித்துக் கொண்டு ஹோட்டல் மேனேஜரிடம் சொல்லி போலீசுக்கு அழைப்பு விடுத்து, போலீஸ் வந்து தன் சடங்குகளை துலக்க கண்ணபிரான் கவலையோடு அவர்களை பார்த்தார். உங்க ரூம்ல கொலை நடந்திருக்கு மிஸ்டர் கண்ணபிரான். நான் 9 மணிக்கு ரூமை பூட்டிட்டு வெளியே போனவன். கொஞ்சம் முன்னாலதான் வந்தேன் இன்ஸ்பெக்டர். ராத்திரி எங்க போனீங்க? ராயல் தியேட்டர்ல படத்துக்கு போயிருந்தேன். டிக்கெட் கூட இருக்கு. பாதியை காண்பித்தார். இன்டர்வெலுக்கு மேல பாக்கல. ஆவடியில அவசரமா ஒரு வேலை இருந்ததுனால டாக்ஸி பிடிச்சு அந்த மிட் நைட்ல ஆவடி போனேன். மிட் நைட்ல ஆவடியில என்ன வேலை மிஸ்டர் கண்ணபிரான்? அது என் பர்சனல் இன்ஸ்பெக்டர். சந்தேகம் இருந்தா அந்த டாக்ஸி டிரைவரை நீங்க விசாரிக்கலாம். பூட்டின உங்க ரூமுக்குள்ள கொலை நடந்திருக்கு. பட் இங்க நான் இல்ல. ஆனாலும் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். உங்க லாயரை வச்சு ஜாமீன்ல நீங்க வரலாம். உடலை மார்ச்சுவரிக்கு அனுப்பிவிட்டு விசாரணை நடத்த தொடங்கினார் இன்ஸ்பெக்டர். மேனேஜர், ரூம் சர்வீஸ், ரிசப்ஷனிஸ்ட் என்று நடத்தியும் சரியான தகவல் யாராலும் தர முடியவில்லை. அந்த பெண் வந்த நேரம் யாருக்கும் சரியாக தெரியவில்லை. இன்ஸ்பெக்டர் புறப்பட்ட போதுதான் அந்த மனிதர் அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தார். இந்த கொலை பத்தி என்னால ஒரு நெஜத்தை தர முடியும் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் புருவத்தை உயர்த்தினார். ராத்திரி 11 மணிக்கு மேல அவசரமா படி வழியா இறங்கும் போது என் மேல மோதினார் இவரு. இன்ஸ்பெக்டர் சுறுசுறுப்பானார். உங்க பேரு? கிருஷ்ணசாமி. அந்த நேரத்துல நீங்க எங்க போயிருந்தீங்க? வாக்கிங் போயிட்டு நிதானமா படி ஏறும்போது இவர் அவசரமா இறங்குனாரு, என் மேல மோதினாரு. நோ, அந்த நேரத்துல நான் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருந்தேன். இருட்டுல அடையாளம் தெரியல. அவர் பார்த்தது வேற யாரையோ. அலறினார் கண்ணபிரான். கேஸ் கோர்ட்டுக்கு வந்தது. PM ரிப்போர்ட் கொலை நடந்த நேரம் சுமார் 10 மணி என்றது. மூர்க்கமான முறையில் கழுத்து நெறிபட்டதை சொன்னது. கண்ணபிரான் கைரேகைகள் என்று லேப் ரிப்போர்ட் சத்தியம் செய்தது. 11 மணிக்கு இருட்டில் மோதிக்கொண்டதாக கிருஷ்ணசாமியின் சாட்சியம் வேறு. டாக்ஸி டிரைவரின் சாட்சியம் ஒன்றுதான் கண்ணபிரானுக்கு சாதகம். அது கூட அத்தனை திடமாக இல்லை. தியேட்டரில் படம் பார்த்தது பலமாக இல்லை. பாதி டிக்கெட் ஏற்கனவே வாங்கி வைத்து உருவாக்கப்பட்ட அலிபி என்றது பிராசிக்யூஷன் தரப்பு. கண்ணபிரான் தன் வார்த்தைகளையே திரும்ப திரும்ப ஒப்பிக்க அந்த கிருஷ்ணசாமியின் சாட்சியம் டிஃபென்ஸை கதிகலங்க வைத்தது. நாளை கடைசி ட்ரையல். இதாம்பா கேசு. இதுல நீ சொல்ற ஒரு பொய் கண்ணபிரான தூக்குமடைக்கு போகாம காப்பாத்தும். செத்து போனவ ஆஃப்டர் ஆல் ஒரு வெலை மாது. யாருக்கு நஷ்டம்? நான் என்ன சொல்லணும்? 10 மணிக்கு கொலை நடந்திருக்கு. கண்ணபிரான் அந்த நேரத்துல தியேட்டர்ல படம் பார்த்ததா டிஃபென்ஸ் சொல்லுது. அதை நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எப்படி? நீ கண்ணபிரான தியேட்டர்ல பார்த்ததா சொல்லணும். அவரோட தவற விட்ட பர்ஸ, அதுல உள்ள விலாசம் பார்த்து இன்னைக்கு காலையில நீ தேடி வந்ததா சொல்லணும். பக்கத்து சீட்ல உட்கார்ந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருந்த கண்ணபிரான் அவசரத்துல உன் கைய சுட்டதா சொல்லணும். தியேட்டர் வாட்ச்மேனையும் விலைக்கு வாங்கியாச்சு. நிர்மல் பயத்தோடு பார்த்தான். தாடி தலைமுடியை ஒரு கையால் கோதிக்கொண்டே, இத நீ செஞ்சா உன் தங்கச்சி கரையேறுவா. கேசி எப்போ? நாளன்னைக்கு சொல்லிவிட்டு அவன் பணத்தை நீட்ட அதை கை நடுங்க வாங்கி கொண்டான் நிர்மல். தாடி உதட்டுக்குள் சிரித்தான். பொய்க்கு தயாரான நிர்மலுக்கு 2 உடல்களை சுமந்து கொண்டு போவது போலிருந்தது. சாதாரணமாக அவனை கடந்த போலீஸ் கூட அவனுக்காகவே வந்தது போலிருந்தது. மனசாட்சியின் வதை தாங்கவில்லை. அதே சமயம் சுமியின் வாழ்வு கண்முன்னாட
கொஞ்சம் கொஞ்சமாக சுமி ஜெயிக்கத் தொடங்கினாள். கோர்ட் கூடியது. சாட்சிகள் ஒவ்வொன்றாக அலசப்பட்டது. பிராசிகியூஷன் தரப்பிலும் டிஃபென்ஸ் தரப்பிலும் வாக்குவாதங்கள் சூடு பறந்தன. சொல்லிக் கொடுத்த நேரத்தில் சரேலென உள்ளே நுழைந்தான் நிர்மல். ஏற்கனவே ஒத்திகை பார்த்த நாடகத்தை தெளிவாக அற்புதமாக நடித்தான். அந்த கடைசி நிமிட திருப்பம் நீதிமன்றத்தில் அலசப்பட்டது. அது உருவாக்கப்பட்ட சாட்சி என்று பிராசிகியூஷன் சொல்ல, கிழவன் வாட்ச்மேன் சாட்சி அதை உடைத்தது. அந்த மரணம் வேறு பாதையில் திசை மாறியது. கிருஷ்ணசாமி இருட்டில் பார்த்தது வேறு நபர் என்று டிஃபென்ஸ் சாதித்தது. பிறகென்ன, கண்ணபிரான் விடுதலை செய்யப்பட்டு வெளியே வந்ததும் தயாராக வைத்திருந்த 70,000 ரூபாய் செக்கை நிர்மலை தேடி வந்து தந்தான் தாடி. கண்ணபிரான் நிர்மல் கையை பிடித்து குலுக்க கைகூப்பி விடை பெற்றான் நிர்மல். வீட்டில் முழுவதும் சொல்லாமல் ஒரு மாதிரி அரையும் குறையுமாக சொல்லியிருந்தான். கடைக்கு போய் மீதி பர்ச்சேஸை முடித்துக்கொண்டு கை நிறைய பூ, பழக்கூடை, பட்சணங்கள் என்று அள்ளிக்கொண்டு டாக்ஸியில் வந்து இறங்கினான். அம்மா வாசலில் நின்றாள். என்னம்மா, பிள்ளையோட அப்பா உனக்காக உள்ள காத்துக்கிட்டு இருக்கிறாரு, 1/2 மணியா, சீக்கிரம் வா. அவசரமாக உள்ளே போய் முகம் கழுவினான். நாணத்தோடு சமையல் கட்டின் நிலைப்படியில் நின்ற சுமித்ராவை செல்லமாக தலையில் குட்டினான். வரியா நிர்மல்? வந்துட்டேம்மா. தலையை ஒதுக்கி கொண்டு உள்ளே நுழைந்தான். வாங்க சம்பந்தி. வாப்பா, இவர்தான் மாப்பிள்ளையோட பெரியப்பா, அதாவது எங்க அண்ணா. நேத்து வரைக்கும் ஒரு கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இப்பதான் வீட்டுக்கு வராரு. கண்களை திருப்பியவன் அப்படியே உறைந்து போனான். அந்த பெரியப்பா தன்னால் பொய் சாட்சி சொல்லி உடைக்கப்பட்ட நிஜமான சாட்சியான அந்த கிருஷ்ணசாமி தான். இந்த பையன் என்ன வேணும் கல்யாண பொண்ணுக்கு? என்னன்னா அப்படி கேட்டுட்ட? இவர்தான் நம்ம சம்பந்தியே, சுமித்ராவோட அண்ணன் நிர்மல். இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறதே இவர்தான். கொஞ்சம் தனியா வரியா? அவர்கள் இருவரும் விலகி போய் ரகசியம் பேசத் தொடங்க நிர்மல் நெருப்பை தொட்டது போல் தவியாய் தவித்தான். 5 நிமிடங்கள், 10, 15 என்று நீண்டு அந்த கிருஷ்ணசாமி முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு கையை ஆட்டி ஆட்டி பேசத் தொடங்க பிள்ளையின் அப்பா முகம் படிப்படியாக நிறம் தப்பி ஒரு இருட்டான நிமிடத்துக்கு வந்து கொண்டிருந்தது. திரும்பி வந்தார்கள். எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டீங்களா நிர்மல்? ஆச்சு சார். தாலி கொடியும் வளையலும் இன்னைக்கு தான் வாங்கினேன். அம்மா கதவுக்கு அந்த பக்கம் இருந்து பார்த்து கொண்டிருந்தாள். எவ்வளவு வாங்கினீங்க? எதுக்கு சம்பந்தி? கோர்ட்ல பொய் சாட்சி சொல்லி அந்த கண்ணபிரானை காப்பாத்த. அம்மா திடுக்கிட்டாள். அது வந்து பொய் எதுவும் எங்க கிட்ட சொல்ல வேண்டாம் நிர்மல். ஒரு கொலைகாரனை காப்பாத்திருக்கீங்க. சத்தியத்தை நீதிமன்றத்துல வச்சு சாகடிச்சிட்டீங்க. சம்பந்தி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நீங்க செத்து போனவ ஒரு குடும்ப பொண்ணு இல்ல. பல பேர்கிட்ட தன்னை ஒப்படைச்ச பாரத் ஒரு விலை மாது. அந்த கண்ணபிரான் அவளை அனுபவிக்கத்தான் ஆசைப்பட்டாரு. தற்செயலா வந்த வலிப்பு தான் அவளுக்கு யமனா முடிஞ்சிருக்கு. எல்லாமே சூழ்நிலை. நீங்க லஞ்சம் வாங்கினதுமா? சம்பந்தி, அது தடக்கென்று எழுந்தார்கள். மன்னிக்கணும், இந்த சம்பந்தம் எங்களுக்கு வேண்டாம். கல்யாணம் நின்னு போச்சு. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. இனிமே பேச்சுக்கே இடம் இல்ல. சத்தியத்தை காப்பாத்த எந்தவித லாபத்தையும் எதிர்பார்க்காம உண்மையை சொல்ல எங்க அண்ணா நீதிமன்றம் வரைக்கும் வந்தப்போ உன் பொய் சாட்சியால ஒரு கொலைகாரன் தப்பிச்சுட்டான். அவங்கிட்ட பணம் வாங்கிட்டு அந்த அயோக்கியனை நீ காப்பாத்திருக்க. ஐயா, என் பண பிரச்சனை புரிஞ்சிருந்தா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. என்ன பண பிரச்சனை? என்கிட்ட இல்ல. எங்க கேட்டி கிடைக்கலன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தா கட்டின புடவையோட உன் தங்க சுமித்ராவை எங்க வீட்டுக்கு கூட்டு போயிருப்போம். ஆரம்பத்திலேயே நாங்க அதிகம் கேட்டோமா? அதை செய் இதை செய்யணும் உன்னை தொந்தரவு தந்தம்மா. பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட வறுமை பாட்டு பாடினா வாழ போற என் தங்க வதப்படுவாளோன்னு கவலைப்பட்டேன். இனிமேதான் எதுவுமே இல்லையே. கொலைகாரனை காப்பாத்த பொய் சாட்சி, அதுவும் நட்ட நடு நீதிமன்றத்துல. அந்த உதவிக்காக அவங்கிட்ட இருந்து லஞ்சம். காரணம் கேட்டா பணம் இல்லைன்னு சொல்ற. பணத்துக்காக இதை செய்யற நீ நாளைக்கு எதைத்தான் செய்ய மாட்ட. நீ ஏன் எப்படின்னா உன் தங்க எப்படி இருப்பா? எங்களுக்கு ஏழைகளை சகிச்சுக்க முடியும், ஏமாத்துக்காரங்களை தாங்கிக்க முடியாது. ஐயா, நான் செஞ்ச தப்புக்கு என் தங்கையை தண்டிக்காதீங்க பிளீஸ். யாரோ செஞ்ச தப்புக்கு சத்தியத்தை நீதிய நீ தண்டிச்சிருக்கியே. நாங்க வரோம். நிர்மல் அவர்கள் பின்னால் ஓடினான். டாக்ஸியை கைத்தட்டி அழைத்து அதில் ஏறி சடுதியில் அவர்கள் மறைய அப்படியே மடிந்து அங்கேயே உட்கார்ந்தான். எந்த கல்யாணத்துக்காக செய்யக்கூடாத தப்பை செய்ய சம்மதித்தானோ அந்த தப்பே கல்யாணத்தை நிறுத்தும் வரை வந்துவிட்டது. உள்ளே வந்தான். அம்மாவின் முகத்தில் வெறுப்பும் கசப்பும் இருந்தது. அம்மா, ஓடி போன அப்பனுக்கு பிறந்த பிள்ளை எப்படி ஒழுங்கா இருக்கும்? அநியாயமா நின்னு போச்சே என் சுமியோட கல்யாணம்.
இனிமே யார் அவளை கல்யாணம் செஞ்சுப்பா? இன்னொரு வரன் இனிமே வருமா? நின்னு போனா அவமானம். காரணம் தெரிஞ்சா ஊர் கூடி காரி துப்புமே என் முகத்துல. அம்மா நிறுத்திரியா கொஞ்சம்? சுமி ஆவேசமாக வந்தாள். ஏண்டி, வந்தவங்க பேசிட்டு போனா அதை கேட்க முடியாது, பெத்தவ நீயே பேசினா என்னமா அர்த்தம்? இந்த பாவி செஞ்சுட்டு வந்த காரியத்தை நாக்க அடக்குமா. அண்ணன் செஞ்சது சட்டப்படி தவறா இருக்கலாம், எதுக்காகன்னு யோசிக்க யாருக்காவது தோணுதா? தனக்கு வீடு கட்டவா இதை செஞ்சது பணம் கிடைக்காம? அதோட தலகாணி எத்தனை ராத்திரி நனைஞ்சிருக்கோன்னு உனக்கு தெரியுமாம்மா? தன்னை பத்தி கூட கவலைப்படாம துணிஞ்சு கோர்ட்ல ஏறி பொய் சாட்சி சொல்ல முன் வரணும்னா என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க அண்ணன். என் விதி மோசம், அதுக்கு அண்ணனா பொறுப்பு. கௌரவம் பாக்குற யார் வீட்லயோ மருமகளா வாழ போறத இந்த அன்பான அண்ணனுக்கு ஆயுசு பரியந்தம் தங்கையா வாழ்றது சொர்க்கம் எனக்கு. சட்டென ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டான் நிர்மல். அவள் நெற்றியில் ஆவேசமாக முத்தமிட்டான். கடகடவென வழிந்த கண்ணீர் சுமித்ராவின் மூக்கை தொட்டு உதட்டில் உப்பு கரித்தது. கவலைப்படாதடா, உன்னை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. நான் ஓய மாட்டேன். ரொம்ப தலைவலியா இருக்கு, கொஞ்சம் காஃபி தரியாமா? இதோ வரேன்னா. காஃபியை குடித்து முடித்து அமிர்தாஞ்சனை வழித்து பூசிக்கொண்டான். நெற்றியில் கைக்குட்டை ஒன்றை சுமியிடம் வாங்கி இறுக்கமாக கட்டிக்கொண்டான். உள் அறையில் போய் விளக்குகளை அணைத்துவிட்டு கண்களை இறுக மூடிக்கொண்டு வெளிச்சமே பார்க்க விரும்பாமல் கவிழ்ந்து படுத்துக் கொண்டான். அப்படியே தூங்கி போனான். அம்மாவும் விளக்கு வைத்தும் கூட எழுந்திருக்காமல் கல்யாணம் நின்று போன வேதனையில் ஒரு மூலையில் சுருண்டு படுத்துக் கொண்டாள். மெல்ல சூரியனை தொலைத்துவிட்டு மேகங்கள் திரு திருவென விழிக்க இருட்டு கப்பிக்கொள்ள தொடங்கியது. எழுந்து வந்து வாசல் விளக்கை போட்டாள் சுமித்ரா. வழக்கமான பூக்காரி ஒரு பாலித்தீன் கவரில் மல்லிகை பூ போட்டு ஒரு ஓரமாக வைத்திருந்தாள். அதை எடுத்து உள்ளே வைத்துவிட்டு பூஜை அறைக்கு போனாள். விளக்கை ஏற்றிவிட்டு ஊதுபத்தியும் கொளுத்திய கையோடு உள்ளே போய் பார்த்தாள். அண்ணன் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான். அம்மாவும் எழுந்திருக்கவில்லை. மல்லிகை மொட்டுகளையும் நாரையும் எடுத்துக்கொண்டு சுவரில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். விரல்கள் எந்திரகதியில் மொட்டுக்களை தொடுக்க யாருக்காக இதை செய்கிறோம் என்று தோன்றியது. பூ வைத்துக் கொள்ளும் அளவு சந்தோஷம் இந்த வீட்டில் இனி உண்டா? ஏக்கமும் கண்ணீரும் கைகோர்த்து கொண்டு வந்தது. ஆனாலும் அண்ணன் மேல் ஏனோ வருத்தமே வரவில்லை. வாசலில் ஏதோ வாகனம் வந்து நிற்பது போல தோன்ற பூவை வைத்துவிட்டு அவசரமாக எழுந்தாள். அவள் வெளியே வருவதற்குள் கனமான ஷூ சப்தம் படிகளேறி வந்தது. போலீஸ் இன்ஸ்பெக்டர். திக்கென்று அதிர்ந்தாள். எதுக்கு நம்ம வீட்டுக்கு போலீஸ் அதிகாரிகள்? அண்ணன் லஞ்சம் வாங்கினது ஒருவேளை தெரிஞ்சு போச்சா? யார் சொல்லியிருப்பா? சட்டென அந்த பெரியப்பா கிருஷ்ணசாமியின் நினைவு வந்தது. அண்ணன் மேலுள்ள கோபத்தில் இந்த 2 பேரும் போலீசில் புகார் கொடுத்து விட்டார்களோ? மிஸ்டர் நிர்மல் வீடு தானம்மா? ஆமா, உள்ள வாங்க. இருக்கட்டும்மா, இந்த கைக்குட்டை பஸ் பாஸ் எல்லாமே அவரோட தானே? அதையும் பார்த்து விட்டு, ஆமா, எங்க அண்ணனோட பொருட்கள் தான் இதெல்லாம். அவர் வீட்டுல இருக்கிறாரா? இதோ கூப்பிடுறேன். படபடப்புடன் உள்ளே போனாள் சுமி. நிர்மலை உலுக்கி எழுப்பினாள். அவன் கண்களை கசக்கிக் கொண்டு எழுந்து வந்தான். அதே கைக்குட்டை கட்டின நெற்றி, சிவந்த கண்கள், கலைந்த லுங்கி சகிதம். வாங்க இன்ஸ்பெக்டர். தன் கையில் இருந்த கைக்குட்டையையும் நிர்மல் நெற்றியில் கட்டியிருந்த கர்ச்சீஃபும் ஒரே மாதிரி இருப்பதை கவனித்தார் இன்ஸ்பெக்டர். காலையில எத்தனை மணிக்கு வெளியே போனீங்க? இன்னைக்கு பூரா நான் எங்கேயும் போல இன்ஸ்பெக்டர். எதுக்கு இந்த விசாரணை? போலீஸ் கிட்ட நடிக்காதீங்க மிஸ்டர் நிர்மல். எப்ப வீட்டுக்கு வந்தீங்க? ஸ்டூபிட். போனாதானே வர்றதுக்கு. நான் எங்கேயும் போலன்னு சொல்றேன்ல. மன்னிக்கணும். இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணி அளவுல கிருஷ்ணசாமிங்கிற ஒருத்தர் அவர் வீட்டுல வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சம்பவம் நடந்த இடத்துல கிருஷ்ணசாமியோட பாடிக்கு பக்கத்துல உங்க கைக்குட்டையும் சீசன் டிக்கெட்டும் கிடந்திருக்கு. அவரோட தம்பி கேசவசாமிக்கு தகவல் சொன்னோம். அவரு நீங்க தான் இதை செஞ்சிருக்கலாம், ஏன்னா உங்களுக்கு கிருஷ்ணசாமி மேல பகை இருக்கலாம்னு சந்தேகப்படுறாரு. சோ யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். பார்க்கணுமா அரெஸ்ட் வாரண்ட? இன்ஸ்பெக்டர் அலறி விட்டான் நிர்மல். நான் எங்கேயும் போலன்னா நீங்க நம்பணும் சார். என் தங்க போட்டு தந்த காஃபிய மத்தியானம் 2 மணி அளவுல குடிச்சிட்டு படுத்தவன். இப்போ அவ கூப்பிட்டுதான் நான் எழுந்து வரேன். நடுவுல 4:30 மணிக்கு நான் எப்படி கொலை செய்ய முடியும்? அவர் சொல்றது நிஜம் இன்ஸ்பெக்டர். சுமி அழுதாள். எதுமா நிஜம்? ஏளனமாக சிரித்தார் இன்ஸ்பெக்டர். கோர்ட்ல வச்சு பொய் சாட்சி சொல்லி அந்த கொலைகாரனை காப்பாத்தின உங்க அண்ணனுக்கு நிஜம் கூட பேச வருமா? அவருக்கு வக்காலத்து வாங்குற நீங்க பொய்யில போஸ்ட் கிராஜுவேட்டா டாக்டரேட்டா? ஸ்தம்பித்தாள் சுமித்ரா. ஐயோ தெய்வமே, அண்ணன் சொன்ன ஒரு பொய் எப்படிலாம் விளையாட தொடங்கி இருக்கு. இது இன்னும் எங்கெல்லாம் போகுமோ? புறப்படுறீங்களா மிஸ்டர் நிர்மல்? இன்ஸ்பெக்டர், நானு
லுக், அதிகம் பேசாம புறப்பட்டா மரியாதை நிலைக்கும், இல்லைன்னா போலீஸ் புத்திய நான் காட்ட வேண்டி வரும். அவர்களோடு நிர்மல் ஜீப்பில் ஏறிக்கொள்ள சுமித்ரா கதறி அழுதாள். அம்மா அழ முடியாமல் அடித்து வைத்த சிலை போல செத்தது போல் இடத்தை விட்டு அசையாமல் உட்கார்ந்திருந்தாள். லதா கதவை திறந்தாள். மூடிய தலைப்புடன் கண்களுக்கு அடியில் 1 டன் சோகத்தை சேமித்து சிவந்து போன விழிகளோடு நின்று கொண்டிருந்தாள் ஒரு பெண். யார் வேணும்? மிஸ்டர் பிரசன்னா இருக்காரா? உள்ள வாங்க. வந்தவள் தயங்கி தயங்கி ஒரு மூலையில் நின்றாள். உட்காருங்க, அவர் வெளியே போயிருக்கிறாரு, இப்ப வந்துருவாரு. உங்க பேர் என்ன? சுமித்ரா. விஷயம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவரும் வந்த பின்னால 2 பேருக்கும் சொல்லட்டுமா? ஓ, ஓகே. டீ சாப்பிடுறீங்களா? வேண்டாம், தேங்க்ஸ். சுவரில் உள்ள குதிரை படத்தை பார்த்து கொண்டு அசையாமல் உட்கார்ந்திருந்தாள் சுமித்ரா. அவள் ஒரு சோக ஓவியம் போல இருந்தாள். வாசலில் எஸ்டி உருமியது. லதா ஓடினாள். சுமித்ரா லேசாக உடம்பை ஒரு முறை உதறிக்கொண்டாள். புது கேஸ் ஒண்ணு வந்திருக்கு பாஸ். விசாரிச்சியா? கேட்டேன், நீங்களும் வந்த பின்னால சொல்றேன்ட்டாங்க. உன் மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்கே நீ சோட்டான்னு. ஒருவேளை உன்னை அட்டெண்டர்னு நினைச்சிட்டாலோ என்னவோ. முறைத்தாள். ஏய், இப்படி பார்க்காத, அப்புறம் எனக்கு மூடு வந்துடும், கஷ்டப்படுவேன். ஜோல்னா பையை அவளிடம் கொடுத்து விட்டு தன் இருக்கையில் போய் உட்கார்ந்தான். சொல்லுங்கம்மா, நீங்க தான் மிஸ்டர் பிரசன்னாவா? லதா கழுக்கென்று சிரித்த சப்தம் உள்ளே கேட்டது. நானே தான். சொல்லத் தொடங்கினாள் சுமித்ரா. நடுவில் லதா, ஒரு டீ ஸ்ட்ராங்கா என்று சொல்லிவிட்டு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டான் பிரசன்னா. சுமித்ரா நிறுத்த, நீங்க சொல்லிட்டே வாங்க, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அவள் தொடர்ந்தாள். மேஜையில் கிடந்த டெபோனரை பிரித்து வைத்துக் கொண்டவன் சிகரெட்டை உறிஞ்சு கொண்டே அதை பார்த்தான். கண்கள் அதை பார்க்க, காது மட்டும் கூர்மையாக சுமித்ராவின் பக்கம் இருந்தது. சுமித்ரா ஒன்று கூட விடாமல் சொல்லி முடித்தாள். முடித்ததும் அழுதாள். நீங்க தான் எங்க அண்ணனை காப்பாத்தணும், உங்களால மட்டும்தான் அது முடியும். அண்ணன் செஞ்சு வச்ச தாலி கொடிய வித்து உங்க ஃபீஸ கட்டிடுறேன். கல்யாணம் தான் இல்லையே, தாலி கொடி எதுக்கு இனிமே? எந்த நேரத்துல எனக்கு பெட்ரோத்தல் நடந்ததோ அப்பவே எங்க அண்ணனை சனி பிடிச்சாச்சு. குனிந்து கொண்டு விசும்பினாள். அவள் அழுது முடியட்டும் என்று காத்திருந்த பிரசன்னா, மிஸ் சுமித்ரா, இனிமே நாம பேசலாமா? ஆர் யூ ஆல்ரைட்? புடவை தலைப்பால் அவசரமாக முகத்தை அழுந்து துடைத்துக் கொண்டாள். நான் சில கேள்விகள் உங்களை கேட்கணும். அதுக்கு நிஜமான பதில்கள் எனக்கு தேவை. கேளுங்க. உங்க அண்ணன் எப்போ பொய் சாட்சி சொன்னாரு? நேத்திக்கு ஹைகோர்ட்ல ஃபைனல் ஹியரிங்கு. அண்ணனோட சாட்சியோட கேஸ் உடனே முடிஞ்சு போச்சு. அண்ணன் வரும்போது புள்ள வீட்டுக்காரங்க 10 நிமிஷம் முன்னாலேயே வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க எப்ப போனாங்க? அந்த பெரியப்பா அண்ணனை பார்த்ததும் பேச்சுவார்த்தை முத்தி போய் 1/2 மணில கிளம்பிட்டாங்க. சரி, உங்க அண்ணன் அப்புறம் வெளியே எங்கேயும் போலியா? இல்ல, 2 மணி சுமாருக்கு நான் போட்டு தந்த காஃபியை குடிச்சிட்டு படுத்ததுதான். போலீஸ் 6:30 7க்கு வந்தப்போ நான் எழுப்பினேன். இது நிஜம்தானா மிஸ் சுமித்ரா? நீங்க கூட நம்பலையா சார்? குரல் இடற கேட்டாள். நோ 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 நோ, நம்பிக்கை அப்புறம். நான் ஒரு கேஸை எடுத்துக்கிட்டா சகல தகவல்களும் பாதிக்கப்பட்ட பார்ட்டிகிட்ட இருந்து எனக்கு வந்துடுச்சுன்னா மைதானத்துல இறங்குறது சுலபமா இருக்கும். நான் என்னையே நம்ப கூடாதுங்க. எங்க தொழில் அப்படி. சோ, கொலை நடந்த இடத்துல நிர்மலோட கைக்குட்டையும் பஸ் சீசன் பாஸும் இருந்திருக்கு. அதே மாதிரி கைக்குட்டைய போலீஸ் வரும்போது நெத்தியில கட்டி இருந்திருக்கிறாரு. நான் தைச்ச கர்ச்சிப் பிரசன்னா, ஒரே மாதிரி 6 தச்சு அண்ணனுக்காக வச்சேன். 4:30 மணிக்கு நடந்த அந்த கொலைக்கும் அண்ணனுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு எந்த கோயிலையும் நான் சத்தியம் பண்ணலாம். கோயிலும் சத்தியமும் இங்க ஒர்க் அவுட் ஆகாது சுமித்ரா. நிர்மல் சொன்ன பொய் சாட்சி பூதாகரமா ரூபம் எடுத்து அவரை சாய்க்க தொடங்கியிருக்கு. அண்ணனை நீங்க தான் காப்பாத்தணும். சொல்லிட்டீங்களே, புறப்படுங்க. உங்க ஃபீஸு? கேஸ் முடியட்டும், மொத்தமா வாங்கிக்கிறேன். அவள் போனதும், இன்னொரு டீ கொண்டாலத்தா. போதும் பாஸ், டீயும் சிகரெட்டும் வர வர அதிகமாயிட்டே போகுது, சரியில்லை இது. அப்பதான் மூளையே வேலை செய்யுது. தூண்டுதல் இருந்தா தான் மூளை வேலை செய்யும் போல இருக்கு. சொந்தமா இயங்காதோ? மூளை மட்டும் இல்ல லதா, உடம்புல எந்த பாகமுமே தூண்டுதல் இருந்தா தான் வேலை செய்யும். சொல்லிவிட்டு படக்கென்று கண்ணடித்தான். பொல்லாத ஆள்பா நீங்க. உள்ள போய் டீயோட வெளியே வந்தாள். சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு புகையை நுரையீரலில் நிரப்பிக் கொண்டவன் டீயை எடுத்து உறிஞ்சினான். கேட்டியா கேச? பாவமா இருக்கு பாஸ் அந்த பொண்ணை பார்த்தா. அந்த நிர்மல் மேல அபாண்ட பழி சுமத்தப்பட்டிருக்குன்னு தோணுது. அதான் நிஜம். இதுக்கு ஆரம்பம் முதலையே அனலைஸ் பண்ணி ஆகணும். வேறு எங்கன்னு தேடி பிடிக்கணும். எப்படி? ஒரு அவுட்லைன் சொல்றேன், கேட்டுக்கோ. கண்ணபிரான் வலிப்பு வந்து கொலை செஞ்சிருக்கிறாரு. அதை மறைக்க நிச்சயமா அலிபி கிரியேட் பண்ணிருக்கிறாரு. ஆனா கோர்ட்ல அது நிக்கல. அந்த கிருஷ்ணசாமி பர்சனல் விட்னஸ். அந்த சாட்சி கண்ணபிரானுக்கு பெரிய அளவுல எதிரா இருந்திருக்கு. ஆனா அதிர்ஷ்டவசமா
பணச்சிக்கல் காரணமா வலிய வந்து சிக்கன நிர்மல சாதுரியமா பயன்படுத்தி புத்திசாலித்தனமா ஜோடிச்சு பொய் சாட்சியால கேஸ உடைச்சிட்டான் லாயர் மனோஜ். செத்தது ஒரு ப்ராஸ்டிடியூட்டா இருந்தாலும் தன்னோட நெஜம் நீதிமன்றத்துல நிக்கலன்னு ஆதங்கம் கிருஷ்ணசாமிக்கு. விதி அவரையே நிர்மலோட சம்மந்தியா கொண்டு போய் நிறுத்தி இருக்கு. சோ கல்யாணம் நின்னு போச்சு. இனிமேதான் நம்ம கேஸ். 4:30 மணிக்கு அவர் வீட்டுல வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு கிருஷ்ணசாமி. தகவல் அவரோட தம்பிக்கு தரப்பட்டிருக்கு. பஸ் சீசனும் கைக்குட்டையும் கனமான ஆதாரங்கள். கல்யாணத்தை நிறுத்த கிருஷ்ணசாமி காரணமா இருந்ததுனால ஆத்திரம் அடைஞ்சு நிர்மல் அவரை தீத்துட்டதா தம்பிக்காரர் போலீஸ்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. முடிஞ்சு போன கேஸும் கல்யாண ஒப்பந்தமும் இந்த பாயிண்ட பலப்படுத்துது. ஆனா ஆனா என்ன பாஸ், கண்ணபிரானுக்கு தண்டனை வாங்கி தர அளவுக்கு அழுத்தமா கோர்ட்ல நின்ன ஒரு ஐ விட்னஸ் தான் அந்த கிருஷ்ணசாமி. அதிர்ஷ்டவசமா இந்த நிர்மல் நடுவுல வரலன்னா ப்ராசிக்யூஷன் தரப்புல ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஆதாரம் கிருஷ்ணசாமி தான். சோ கண்ணபிரான் சைட்ல கிருஷ்ணசாமி மேல ஒரு விரோதம், ரொம்பவும் அடர்த்தியான விரோதம் நிச்சயமா இருக்கணும். நடுவுல வந்த நிர்மல பகடக்காயா உபயோகப்படுத்தி அந்த கூட்டத்து ஆள் ஏன் இந்த கொலையை செஞ்சிருக்க கூடாது? சரி, கைக்குட்ட இந்த பஸ் சீசன் பொய் சாட்சி சொல்ல ஒப்புக்கிட்ட நிர்மல் அதுக்கு சன்மானம் வாங்க போனப்போ இந்த இரண்டையுமே தவறலாம் இல்லையா? பாக்கெட்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டுமே தவறக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா உண்டு. அந்த புத்திசாலி கூட்டம் இதை சாதகமா உபயோகப்படுத்திக்க கூடாதா? எப்ப நிர்மல பொய் சாட்சிக்கு விலை பேசினாங்களோ அந்த நிமிஷமே அவனை கண்காணிக்காமலா இருக்கும் அந்த குரூப். சும்மா பணத்தை தூக்கி தந்துருவாங்களா? நிர்மல் நிஜமானவன்னு என்ன நம்பிக்கை அவங்களுக்கு? கட்டாயம் நிர்மலோட முதுகுல ஒரு ஜோடி கண்களாவது நிச்சயம் இருந்திருக்கும். நிர்மலையும் நம்ப மாட்டாங்க. வேலை முடிஞ்சதும் நிர்மல் மாற மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதான் ஒரே கல்லுல 2 மாங்காய் சாதுரியமா வச்சிருக்காங்க. அது ஒரு குரூப் தானே பாஸ்? கண்டிப்பா. கண்ணபிரான் லேசுபட்ட ஆள் இல்ல. கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபேக்டரி வச்சிருக்கோம் ஒன்னும், கோத்தகிரியில டீ எஸ்டேட்டும் இருக்கு. திருப்பூர்ல நிட்டிங் கம்பெனி பார்ட்னர், ஏகப்பட்டதுனால டைரக்டர். சோ கேஸ் பெரிய எல்லைகளுக்கு போகுமோ? பொலிட்டிக்கல் பிரஷர் கூட இருக்கலாம் பாஸ். நமக்கு என்ன, அந்த ஹிந்து எடுத்து தந்தாள். வேற ஏதோ செய்தி பார்க்க பிரித்தவன் அந்த 7வது பக்கத்தின் மேல் பக்க வலது மூலையில் அதிர்ந்தான். பான் வாயேஜ் என்ற எழுத்துக்களில் கீழே கண்ணபிரானின் புகைப்படம் வெளியாகி அவரது கோல்ட் ஸ்டோரேஜ் கம்பெனி ஊழியர்கள் அவரது அயல்நாட்டு பயணத்துக்கு வாழ்த்து சொல்லியிருந்தார்கள். உடனே புறப்படலதா. பைக் சாவியை எடுத்துக்கொண்டு அவசரமாக ஹெல்மெட்டை அள்ளினான் பிரசன்னா. கோல்ட் ஸ்டோரேஜ் ரிசப்ஷனில் நுழைந்தான் பிரசன்னா. பின்னால் லதா. உங்க எம்டி கண்ணபிரான பாக்கணுமே. சாரி, அவர் ஆபீஸ் வரல இன்னைக்கு. ஸ்டேட்ஸ் போறதுனால அது சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகள்ல இருக்கிறாரு. இன்னைக்கு ஈவினிங் பிளைட்ல போறாரு. வீட்டுல இருப்பாரா? நீங்க யாரு? எதுக்காக இந்த தகவல்கள் எல்லாம்? தன் கார்டை எடுத்து பிரசன்னா காண்பிக்க சட்டென பவ்யமானாள் அந்த பெண். வீட்டுக்கு லைன் போட்டு காத்திருந்தாள். குட் மார்னிங் சார். எஸ் எஸ். ஏன் மிஸ்டர் பிரசன்னா? பிரைவேட் டிடெக்டிவ் உங்களை பார்க்கணுமா? அவரு ஏதோ சொல்ல கேட்டவன் ரிசீவரை அதனிடத்தில் கவிழ்த்தாள். சாரி சார், ஹி இஸ் நாட் இன் அ பொசிஷன் டு மீட் யூ. நிறைய வேலைகள் இருக்கு. அவசரமா சைன் பண்ண வேண்டிய பேப்பர்ஸ் நிறைய இருக்கு. 1 மாசம் முடிஞ்சு அவர் திரும்புவார். அப்புறமா நீங்க சந்திச்சுக்கலாம். அவள் வேலையில் மூழ்கி போக பிரசன்னா மோவாவை தடவியபடி லதாவை பார்த்தான். வெளியே வந்தார்கள். என்ன பாஸ் இது? கண்ணபிரான் என்னை சந்திக்க விரும்பல. நான் எதிர்பார்த்த ரியாக்ஷன் இதுதான். நம்மளுக்கு சுமித்ரா வந்து பிரச்சனையை சொன்னப்ப கூட வேலை ஆரம்பமாகல. இனிமே நிர்மல் சம்பந்தப்பட்ட கேஸ்ல குதிச்சிட வேண்டியதுதான். அடுத்தது என்ன பாஸ்? வண்டியில ஏறி உட்காரு. போற வழியில ஒரு கசாட்டை அடிச்சுட்டு யாரு முதல்ல கண்ணபிரான் கேஸ ஹேண்டில் பண்ணதுன்னு பாக்கணும். ஆல்பர்ட் தியேட்டரை தொட்டுக்கொண்டு வளைந்த எஸ்டி நேர்கோட்டில் சறுக்கி போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துக்குள் மூக்கை நீட்டி ஓய்ந்தது. ஹெல்மெட்டை மாட்டிய பிரசன்னா உள்ளே நுழைந்தான். ராம் இருக்காரா? ஏசிய பார்க்க போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. உட்காருங்க. கான்ஸ்டபிள் மாணிக்கம் பணிவோடு சொன்னான். ஏகப்பட்ட அரசாங்க ஃபைல்களுக்கு நடுவில் 2 பேர் உட்கார்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்தார்கள். கொரட்டூர் கோபால்சாமி கொலை சம்பந்தமாக ஒரு ஷேவ் பண்ணாத ஆளை மிரட்டி கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர். அழுக்கு காகிதத்தில் மற்றொருவர் புள்ளி விவரம் படித்துக் கொண்டிருக்க, அட பிரசன்னா, எப்போ வந்தீங்க? ராம் சிரித்தபடியே எதிரே வந்தார். வாங்க, நம்ம கேபினுக்கு போயிடலாம். அவரை தொடர்ந்து பிரசன்னாவும் லதாவும் படிகள் ஏறி மேலே நடந்தார்கள். உள்ளே நுழைந்து பிரசன்னா உட்கார ராம் சிகரெட் ஒன்றை நீட்டிவிட்டு தானும் பற்ற வைத்துக் கொண்டார். சொல்லுங்க பிரசன்னா. சிகப்பு கண்களை உதட்டுக்கு வெளியே ஒளிரவிட்ட பிரசன்னா, கண்ணபிரான் கேஸ் விஷயமா?
அதான் முடிஞ்சு போச்சே. கடைசி நிமிஷத்துல ஒரு எவிடன்ஸ் வந்து கேஸ முறிச்சாச்சு. அத டீல் பண்ண இன்ஸ்பெக்டர் யாருன்னு தெரியுமா டிஎஸ்பி? தெரியுமே, நம்ம பாண்டியன் தான் அது. இப்ப கூட பாண்டியனுக்கு மனசு ஆறல. அந்த கடைசி நிமிஷம் நிர்மல் உருவாக்கப்பட்ட பொய் சாட்சின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனா உறுதியான அலிபி இருக்கு. சோ ப்ராசிக்யூஷன்ல அதை உடைக்க முடியல. சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் அந்த வாட்ச்மேன் பாத்தீங்களா பிரசன்னா? சட்டம் காவல்துறை எல்லாம் இருந்தும் கொலையை செஞ்சுட்டு ஒரு குற்றவாளி பகிங்கரமா விடுதலையாகி கோர்ட்டோட அனுமதியோட நடமாடிட்டு இருக்கான். ஹவு பேத்தட்டிக். வாட்ச்மேனுக்கு வயசு என்ன? 30, 35 இருக்கலாம். புதுசா இப்ப நடந்திருக்கிற கொலை இதோட இணைப்பு தான் மிஸ்டர் ராம். எஸ் எஸ், யோசனையோடு சாம்பலை கிண்ணத்தில் தட்டிய ராம். கிருஷ்ணசாமி கொலை நடந்த விஷயம் இங்க வந்த நிமிஷமே அதையும் பாண்டியன் தான் எடுத்துக்க போனாரு. ஆனா இதுல ஒரு புது கதை வந்திருக்கு பிரசன்னா. கல்யாணத்தை நிறுத்தி அந்த குடும்பத்துக்கு அவமானம் வர்ற மாதிரி கிருஷ்ணசாமி செஞ்சதுனால நிர்மல் கொலை செஞ்சிட்டான்னு கேஸ் சொல்லுது. அவன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அங்கே கிடைச்சும் இருக்கு. இது ஒரு மியூச்சுவல் அவமானம். நிர்மல் பொய் சாட்சி சொல்லி கிருஷ்ணசாமியோட நெஜம் எடுபடல. கிருஷ்ணசாமி கல்யாணத்தை நிறுத்தினால பட்ட கஷ்டம் வீணாகி இருக்கு. ஒரு விஷயத்த டெக்னிக்கலா கவனிச்சிங்களா பிரசன்னா? நிஜமாவே பார்த்தா குற்றவாளி அந்த கண்ணபிரான் தான். ஆனா இழந்தது இவங்க 2 பேரும். நிர்மல் கிருஷ்ணசாமிய கொல்லல ராம். நானும் அப்படித்தான் நினைச்சேன். நான் நினைச்சது மட்டுமில்ல, மைதானத்துல இறங்கியாச்சு. இதுல நீங்க வர போறீங்களா பிரசன்னா? எஸ் டிஎஸ்பி. ஆனா போலீஸ்க்கு எதிரா. அந்த நிர்மலோட தங்க சுமித்ரா என்னோட கிளையண்ட். அவளுக்கு இந்த கேஸ்ல நான் இறங்க போறேன். பி கேர்ஃபுல் பிரசன்னா. அஸ் அ போலீஸ்மேன் நான் இதுல பேசக்கூடாது. ஆனா உங்க சிநேகிதரா சொல்றேன். நிர்மல் காலை குற்றம் சாட்டப்பட்ட அரசாங்க எதிரி. அவனை விடுவிக்க போறதால நீங்க போலீஸுக்கு எதிரி. கிருஷ்ணசாமிய கொலை செஞ்சது கண்ணபிரானோட ஆட்களா இருக்கிற பட்சம் நீங்க இறங்குனா நெஜம் வரும்னு உஷாராகலாம். சோ எந்த பக்கமும் உங்களுக்கு ப்ராப்ளமா இல்லையா? நான் பயப்படல. பை த பை, இன்ஸ்பெக்டர் பாண்டியனை நான் சந்திக்க வாய்ப்புண்டா? ராம் டெலிபோனை எடுத்து என்னவோ கேட்டார். இன்ஸ்பெக்டர் பாண்டியனை என் கேபினுக்கு வர சொல்லுங்க. 10வது நிமிடம் பாண்டியன் வந்து சல்யூட் அடித்தான். இவர்தான் மிஸ்டர் பிரசன்னா. கை குலுக்கிய பாண்டியனின் முகம் மலர்ச்சிக்கு போனது. உட்காருங்க இன்ஸ்பெக்டர். ஹாப்பி டு மீட் யூ மிஸ்டர் பிரசன்னா. தேங்க்யூ பாண்டியன். உங்க உதவியை தேடித்தான் நான் வந்திருக்கேன். ஏன் உதவியா? என்ன பிரச்சனை இது? போலீஸ்க்கு எட்டாத எல்லைகள் எல்லாம் தொட்டவர் ஆயிடுச்ச நீங்க. உங்களுக்கு ஒத்துழைக்க காத்துக்கிட்டு இருக்கேன். நிர்மல் சம்பந்தப்பட்ட 2 கேஸையுமே நீங்க தான் ஹேண்டில் பண்ணதா செய்யறதா சொன்னாரு டிஎஸ்பி. நானும் கொஞ்சம் இறங்கி பார்க்க யோசனை பண்ணியிருக்கேன். நான் என்ன செய்யணும் பிரசன்னா? கண்ணபிரான் தங்கியிருந்த ஹோட்டல் எது, தங்கியிருந்த தேதி, இன்ன பேர விவரங்கள் ஒண்ணு விடாம எனக்கு வேணும். வேர்ல இருந்தே தோண்டி பாத்திர போறேன் நான். அந்த குற்றத்தை நிரூபிச்சுட்டா இந்த குற்றத்தை சுலபமா சுடுக்கெடுத்துடலாம். ஹோட்டல் ரேகா இன்டர்நேஷனல், தங்கியிருந்த தேதி ஜூன் 8. ஜூன் 8னா செக் அவுட் என்ன? ஜூன் மத்தியானம் 2 மணிக்கு ரூம் எடுத்திருக்காரு. மறுநாள் கொலை சம்பந்தமா பிரச்சனை ஆனப்போ காலி பண்ணியாச்சு. அந்த ரூமை நல்லா செக் பண்ணிட்டீங்களா? தரோவா. பிஎம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்கு. நெரிசல்னா அப்படி இப்படி இல்ல, ஒரு அசுர வேகத்துல ராட்சச பலத்துல ஒரே சமயம் 10 கைகள் ஒன்னா சேர்ந்து நெரிச்சா மாதிரி ரொம்ப மூர்க்கமா கொலை நடந்திருக்கு. உள்பாகங்கள் அப்படியே கூழாகி இருக்கு. ஒரு சாதாரண மனுஷனால, அதுவும் கண்ணபிரான் மாதிரி ஒடுசுலா இருக்கிற ஒருத்தரால இது சாத்தியம் இல்லைன்னு டாக்டர் சொல்றாரு. சரி, செத்து போன அந்த பொண்ணு பத்தி தகவல் எதுவும் வந்துச்சா? ஹோட்டல்ல கேட்டப்போ அவ ஒரு கால் கேர்ள்னு தெரிஞ்சது. சப்ளையர் யாரு? அது யாருன்னு தெரியல. அவளே இப்பதான் ஹோட்டலுக்கு வரலாம். கூட வந்த ஆளை யாருமே சரியா கவனிக்கல. சோ கூட ஒருத்த வந்திருக்கான். அந்த பெண்ணு விஷயமா எந்த தகவலும் கிடைக்காம அருந்து போன தகவல்கள் மொட்டையா இருக்கு பிரசன்னா. சோ நோ, நீங்க சரியா கவனிக்கல. சீக்கிரம் கேஸ முடிச்சு ஃபைல மூடுற அவசரம் தான் போலீஸுக்கு. சாரி டிஎஸ்பி. அந்த பொண்ணு விஷயமா உங்க தேடல் தீவிரமா இருந்திருந்தா அழுத்தமான தடையும் சிக்கி இருக்கும். எஃப்ஐஆர் எழுதி கண்ணபிரான்னு சட்டுன்னு குற்றம் சாட்டி கூண்டுல கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. உங்களை விட அதிகமா இதுல உழைச்சது கண்ணபிரானோட ஆட்கள் தான். அதான் நிர்மலை நிறுத்தி உடைச்சிட்டாங்க கேஸ. பிஎம் ரிப்போர்ட் வேற என்ன சொல்லுது? ரேப் அண்ட் மர்டர்னு ஏதாவது க்ளூ இருக்கா? ஐ மீன் செமன் பார்ட்டிகிள்? இல்ல சார். ஆனா அதுக்கான முயற்சி நடந்ததா தெரியுது. வெல், இப்படி ஒரு பிக்சர் போட்டு பாருங்க. அந்த எக்ஸ் இந்த விலைமாதோட இருந்திருக்கான். 2 பேரும் இணையும் போது மூர்க்கத்தனமா அவளை அனுபவிக்க அவன் முயற்சி பண்ணிருக்கலாம். அவ விலக இவன் வெறி அதிகமாக முடிவு மாறணும். அப்படி இருக்கிற பட்சத்துல அவனோட ஆரம்ப கட்டத்துல அவ போராடி இருக்கணும். கையும் காலும் முழுசா அவளுக்கு இருக்கு. நிச்சயம் தடயம் கிடைக்காம இருக்காது.
கிடைச்சிருக்கு சார், 1 அங்குல நீளத்துக்கு தலைமுடி ஒண்ணு. லேபுக்கு அனுப்புனீங்களா அத? எஸ். அவளோட கையில கருப்பா இருந்தது அது. லேப் டெஸ்ட்ல கருப்பும் வெள்ளையும் கலந்து ஒரு செம்பட்ட நிறமா இருந்திருக்கு. இத வச்சு எதையும் செய்ய முடியல பிரசன்னா. ஓ ஷிட். ஏராளமா செய்யலாம். கையில கருப்பா இருந்த அந்த லேப்ல நிறம் மாறினா என்ன அர்த்தம்? அதுக்கு சொந்தக்காரன் சமீபத்துல டை அடிச்ச சம்பட்ட முடிக்காரன்னு அர்த்தம். கண்ணபிரான் விஷயத்துல இது அடிபடுது பிரசன்னா. அவருக்கு கருப்பு முடிதான். உங்க பார்வைக்கு அவரு டை அடிக்க கூடாதா? டை அடிக்கிறவங்க, அதுவும் தொடர்ந்து அடிக்கிறவங்களுக்கு முடி சம்பட்டையாத்தான் இருக்கும். வெளியில தெரியாது. ஒரு முழு நாள் தாண்டுனா முழுசா தன்னோட குணத்தை காட்டும். அத வெளியே காட்டாம தொடர்ந்து டை அடிப்பாங்க. சரி, வேற? அவ்வளோதான். கைரேகைகள். நான் தங்கியிருந்த ஹோட்டல்ல என் கைரேகைகள் இருக்கத்தான் செய்யும்னு சொல்லிட்டாரே, அந்த ரூம் நம்பர் என்ன? 207 டபுள் ரூம், ஏசி டீலக்ஸ், 2வது மாடியில நடு பாகத்துல இருக்கு. அடுத்த சாட்சி டாக்ஸி டிரைவரா? ஆமா, பாதி படத்துல தியேட்டரை விட்டு வெளியே வந்தவரு. டாக்ஸி ஏற்பாடு பண்ணி ஆவடி போய் அங்கிருந்து திருவள்ளூர் போய் சுத்தி அடிச்சுட்டு ஹோட்டல் வந்திருக்கிறாரு காலையில 8 மணிக்கு. பாதி படத்துல தியேட்டரை விட்டு. ஓகே. தியேட்டருக்கு வெளியே அவர் வர்றத பார்த்திருக்கான் டிரைவர். அப்போ மணி 11:10. படம் பார்த்துட்டு வர்றாரா இல்ல அப்பதான் தியேட்டருக்குள்ள நுழைஞ்சாரா? படம் பார்த்துட்டு வெளியே பாதியில வந்ததுக்கு வாட்ச்மேன் சாட்சி. தேங்க்யூ பாண்டியன், இது போது எனக்கு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். டிஎஸ்பி ராமிடம் சொல்லிக்கொண்டு வெளியே வந்தான் பிரசன்னா. வெயில் குறைந்து கடல் காற்று வீசத் தொடங்கி இருந்தது. கென்னது லேனில் நுழைந்து அங்கிருந்து பப்ளிக் டெலிபோனில் எண்களை சுழற்ற எட்டனாவை தயாராக வைத்துக் கொண்டான். அதே போல 2 டெலிபோன்களை செய்துவிட்டு வெளியே வந்தான். யாருக்கு பாஸ் டெலிபோன்? ஷோ, அந்த ரங்கம். கண்ணபிரான் சைடு எல்லா விதத்திலையும் பலமா இருக்கே பாஸ். இருக்கட்டுமே, பலம் எந்த அளவு? நம்ம போய் அந்த ஹோட்டல்ல நுழையிற அளவுக்கு தான். அந்த விலைமாத கொண்டு வந்து விட்டவன் வழக்கமான மாமா. இந்த கொலை நடந்த மறு நிமிஷமே பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவன் பதுங்கிட்டான். கோர்ட் படியேற அவன் விரும்பல. அவனை பிடிச்சிட்டா கேஸ் ஏறத்தாழ முடிஞ்சிரும் லதா. இப்ப நம்ம கையில இருக்கிறது அந்த டாக்ஸி டிரைவரோட விலாசம் மட்டும். அது தெளிவா இருக்கு போலீஸ் ரெக்கார்ட்ல. எதுக்கும் நோண்டி பாத்திரலாம். ஹோட்டலை விரும்பியது எஸ்டி. ஆராயும் கண்களால் சுற்றுப்புறங்களை துருவிக்கொண்டே ஹோட்டலின் உள்ளே போகும் சரிவான கான்கிரீட் ரிப்பனில் கால் பதித்து நடந்தான் பிரசன்னா. ரிசப்ஷனை நோக்கி மெல்ல சிரித்தவன் தன் கார்டை எடுத்து காண்பித்தான். உட்காருங்க சார். உள்பக்க நாற்காலி ஒன்றை பிரசன்னாவுக்கு காண்பித்தான் அவன். நீங்களும் உட்காருங்க மேடம். அந்த கண்ணபிரான் கேஸ் விஷயமா? அதான் முடிஞ்சு போச்சே. அப்கோர்ஸ். ஸ்பிக்ஸ் கொஞ்சம் பாக்கி இருக்கு. அவர் தங்கியிருந்த அந்த 207 அப்படியே இருக்கா? ஆள் வந்தாச்சா? ஆள் வரல. ஆனா தடயங்கள் கலைஞ்சிருக்கலாம். கேஸ் முடிஞ்சிட்டதுனால நேத்து தான் சுத்தம் பண்ணோம். உங்களுக்கு உதவாதுன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கணுமே. உதவ முடியுமா? வாங்க. அவன் முன்னால் நடக்க இவர்கள் தொடர்ந்தார்கள் அவனை. அறை சுத்தமாக இருந்தது. சமீபத்தில் இடப்பட்ட பினாயில் வாசனை பாத்ரூமில் வந்தது. கர்டன்கள், கார்பெட் சகலமும் மாற்றப்பட்டிருந்தது. நேர்த்தியாக இருந்தது அறை. நடுவில் படுக்கை. படுக்கை கூட மாத்துவீங்களா? இல்ல, விரிப்பம் மட்டும்தான். அந்த அறை முழுக்க தன் துளைக்கும் கண்களால் பார்த்தான். எதுவும் இருக்காது என்று தெரிந்தும் படுக்கையில் உட்கார்ந்து பார்த்தான். நீங்க போங்க, நாங்க வரோம் அப்புறமா. ரிசப்ஷனிஸ்டே அனுப்பினார். எதுக்கு ரிசப்ஷனிஸ்ட அனுப்புனீங்க பாஸ்? கதவை சாத்திட்டு வா சொல்றேன். கண்ணடித்தான். யூ. இல்ல, அந்த பொண்ணை எப்படி ரேப் பண்ணிருப்பாங்கன்னு ரிகர்சல் பார்க்கலாமா? இந்த ரூம்ல என்ன கிடைக்கும் பாஸ்? எதுக்கு இவ்ளோ கனமான படுக்கை? கனமே 1 அடி இருக்குமே. சட்டன படுக்கையை லதா உயர்த்த பளிச்சென அது கண்ணில் விழுந்தது. லதா, இரு இரு. அவசரமாக பாய்ந்த பிரசன்னா, தூக்கு. போங்க பாஸ். அடச்சி, படுக்கையை தூக்கு. அடியில என்னவோ இருக்கு. ஐயோ போதும் பாஸ், நீங்க பேசுற எல்லா வாக்கியத்துக்குமே மோசமான அர்த்தம் வருது. உயர்த்திய படுக்கைக்கு அடியில் ஒரு புத்தகம் கிடந்தது. சட்டன அதை எடுத்தான் பிரசன்னா. சரசுவின் சௌந்தரிய லகரி, கண்ணதாசன். அதை பிரித்த போது லோக்கல் லைப்ரரி ஒன்றின் ஓவல் வடிவ முத்திரையில் முகவரி பதிக்கப்பட்டு பின்பக்கத்தில் அட்டைக்கு முன்னால் பழுப்பு நிற லைப்ரரி காகிதம் ஒட்டப்பட்டு திருப்பி தர வேண்டிய தேதி முத்திரையிடப்பட்டிருந்தது. இது எப்படி இங்கு வந்தது பாஸ்? சரி வா, ரிசப்ஷன் போலாம். ரிசப்ஷனில் கண்ணபிரானுக்கு முன்னால அந்த ரூம்ல யார் தங்கியிருந்தாங்க? 10 நாளைக்கு முன்னால தங்கின ஆளு விலாசம் தந்தான் ரிசப்ஷன் இளைஞன். இந்த புத்தகம் எடுத்த தேதி அப்புறம்தான் லதா. சோ கண்ணபிரான் தங்கின சமயம்தான் இந்த புத்தகம் கட்டில் கடியில தங்கியிருக்கு. ட்ரேஸ் பண்ணணும். இன்னொரு மெத்தட் இருக்கே பாஸ். என்ன அது? தங்கின நேரத்துல கண்ணபிரான் எத்தனை கால் போட்டிருக்கான்னு பாக்கலாமே. குட் சஜஷன். ஏன் சார், நேரா கால் பண்ணலாமா இல்ல உங்க மூலம் தான் போடணுமா?
எங்க மூலமா தான். நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், நம்பர் தரேன். ரெஜிஸ்டரை எடுத்து பிரித்தான். அந்த தேதியில் 207ஆம் எண்ணை எடுத்து கண்ணபிரான் ரூம் எடுத்தது பகல் 2 மணிக்கு. 3:30க்கு ஒரு கால், 5க்கு 1, 6:10க்கு 1, 8 மணிக்கு 1. அந்த 4 டெலிபோன் எண்களையும் தந்தான் அந்த இளைஞன். இனிமே என்ன பாஸ்? எக்ஸ்சேஞ்சில கொடுத்து இதுக்கான விலாசம் வாங்கணும். அத நீ செஞ்சு வை. அதுக்குள்ள நான் இந்த லைப்ரரி சங்கதியை முடிச்சுட்டு வரேன். லதாவை ஆட்டோவில் அனுப்பிவிட்டு பிரசன்னா எஸ்டியை உதைத்தான். லதா முகவரியை சொல்லிவிட்டு சாய்ந்து உட்கார்ந்தாள். ஏதோ ஒரு பிளேபாய் ஜோக் நினைவுக்கு வர தன்னையும் மறந்து சிரித்து விட்டாள் சத்தமாக. ஆட்டோ சட்டென்று நின்றது. ஏன்பா, வண்டிய ஓட்டும்போது ஏமா சிரிக்கிற இப்படி? உனக்கு என்னப்பா நஷ்டம்? எனக்கு என்ன நஷ்டம்? இறங்கி துணியை கிழிச்சிட்டு ஓடேன், எனக்கு என்ன வந்துச்சு? ஆட்டோல ஏறும்போது எதையாச்சும் நினைச்சுக்க வேண்டியது, போகும்போது கையில கொண்டு வந்ததை மறந்துட்டு போய் அப்புறமா எங்களை பிடிச்சு உழுக்க வேண்டியது. இப்படிதான் அந்த ஆளு அன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு இதே ஓட்டல் வாசல்ல என் ஆட்டோல ஏறி மோதிரத்தை பட்டென்று நிறுத்தி விட்டான். லதா நிமிர்ந்து உட்கார்ந்தாள். எந்த ஆள்பா? சீக்கிரம் சொல்லு. ஆடா போமா, கதையா சொல்றாங்க இங்க. சட்டென குரலில் கண்டிப்பை காட்டி, நான் போலீஸ்காரி, அடையாள அட்டை பார்க்கணுமா? அரண்டு போனான் ஆட்டோ டிரைவர். வேணாந்தாய், ஏற்கனவே எனக்கு நேரம் சரியில்லை, இதுல நீ வேற. அப்ப சொல்லு. ஜூன் 8ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு ஆட்டோ பிடிச்ச அந்த ஆளு 10 நிமிஷம் பிரயாணம் பண்ணி ராயல் டாக்கிஸ் வாசல்ல இறங்கினாரு. அதுக்கே 20 ரூபா கிடைச்சது. மறுநாள் காலையில வண்டியை துடைக்கிறப்போ மோதிரம் ஒண்ணு சீட்டுக்கு முக்குல சொருகிட்டு கிடக்குது. என்ன செஞ்ச அந்த மோதிரத்தை? என் வீட்டுல வச்சிருக்கேன். அந்த ஆளை பார்த்தா அடையாளம் சொல்ல முடியுமோ உன்னால? கண்டிப்பா முடியும் தாய். உன் வீட்டுக்கு விடு ஆட்டோவை. மைக்ரோபோன் கருவியை வெளியில் எடுத்து பிரசன்னாவுடன் பேச தொடங்கினாள். விவரங்களை முழுவதும் சொன்ன லதா தான் போகும் வழியை மட்டும் கவனித்து சொல்லவில்லை. பிரசன்னாவுக்கு அதை கேட்க தோன்றவில்லை, தோன்ற விடவில்லை விதி. லைப்ரரி கவுண்டரில் புத்தகத்தை நீட்டினான் பிரசன்னா. சார், டியூ டேட் தாண்டியாச்சே. பரவாயில்ல, ஃபைன் எவ்வளோன்னு சொன்னா கட்டிடுறேன். புத்தகத்தையும் அபராத தொகையும் பெற்றுக்கொண்டு அந்த உள்ளங்கை அகல கிளிப்பச்சை நிற கார்டை அவன் திருப்பித் தர அவசரமாக விலாசம் பார்த்தான் பிரசன்னா. வி. தணிகாசலம், இன்ப இல்லம், காமராஜ் நகர், பெரம்பூர், சென்னை 11. உடனே எஸ்டியை உதைத்து 60இல் சீரத் தொடங்கினான். லாவகமாக வண்டியை செலுத்திக் கொண்டே அடுத்த 30வது நிமிடம் அந்த விலாசத்துக்கு முன் நின்றான். விரலை மடக்கி கதவில் ஓசை எழுப்பினான். 4-5 நிமிடங்களை விழுங்கிவிட்டு கதவு திறக்க வெற்று மார்போடு லுங்கி கட்டிய நடுத்தர வயது மனிதர் ஒருவர் நின்றார். கண்களில் தூக்கமும் கொஞ்சம் கோபமும் பூசிக்கொண்டிருந்தது. யார் நீங்க? தொலைஞ்சு போன உங்க லைப்ரரி புத்தகத்துக்கு அபராதம் கட்டிட்டு கார்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். தொலைஞ்சு போன புத்தகம்? சரசுவின் சௌந்தர்ய லகரி. அதை சொன்னதுதான் தாமதம். அந்த மனிதரின் முகம் சரேலென வெளிரி போனது. கண்களில் கணிசமான பீதி குடியேற, கொஞ்சம் இருங்க, வெளியே போயிடலாம், இங்க வர. என்னங்க, யார் வாசல்ல? விலாசம் தெரியாம யாரோ வந்திருக்காங்க, சொல்லி கொடுத்துட்டு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரளமான பொய்யை வெற்றிலை சாற்றோடு கலந்து துப்பி விட்டு சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே வந்தார். சன்னமான சிரிப்போடு அவரை தொடர்ந்தான் பிரசன்னா. தெருமுனையில் இருந்த டீ கடைக்குள் அவசரமாக நுழைந்த அந்த தணிகாச்சலம் பிரசன்னாவை கேட்காமலே 2 டீக்கு ஆர்டர் செய்துவிட்டு, சொல்லுங்க, யார் நீங்க? எப்படி இந்த புக்கு உங்க கையில வந்துச்சு? அதேதான் நானும் கேட்கிறேன். சிகரெட்டை கீழே போட்டு மிதித்து தேய்த்தான் பிரசன்னா. விளையாடாதீங்க, பதில் வேணும் எனக்கு. எனக்கும் பதில் வேணும். நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா. நிறுத்தி கார்டை காண்பித்தான். படக்கென எழுந்து விட்டார் அந்த தணிகாசலம். இப்ப சொல்லுங்க, உங்க புக்கு எப்படி வெளியே போச்சு? சார், இது என்னோட அந்தரங்கம், உங்க மனசோட இருக்கணும், பிளீஸ் சொல்லுங்க. என் ஒய்ஃப் பிரசவத்துக்காக திண்டுக்கல் போயிருந்தப்போ சிநேகிதன் காட்டின அந்த சபலத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லா போட்டு கோடம்பாக்கத்துல இருக்கிற அந்த வீட்டுக்கு போனேன். அப்பதான் சந்திச்சேன் வடிவ. வாரி வாரி வழங்கினான். அந்த ரக இன்பங்களை என் பொண்டாட்டி கூட எனக்கு தரல. குழந்தையோட என் மனைவி வரத்துக்குள்ள 5-6 தடவை வடிவு கிட்ட போயிட்டேன். அவ தொழில்முறை விபச்சாரிதான். ஆனாலும் அவகிட்ட ஒரு சிநேகிதமும் இதமான நெருக்கமும் இருந்துச்சு. நிறைய புக்கு படிப்பா. சங்கீதம் பத்தி விரல் நுனில வச்சுட்டு அலசுவா. அரசியல் பேசுவா. அவளுக்கு இல்லாத ஞானமே இல்ல. லைப்ரரி புக்கெல்லாம் கொண்டு போய் கொடுப்பேன். கண்ணதாசன் புக்குன்னா அவளுக்கு உயிர். இந்த சரசு புத்தகம் ரொம்ப நாளா கேட்டிருக்கா என்கிட்ட. சமீபத்துலதான் அது எனக்கு கிடைச்சது. மனைவி வந்துட்டதுனால வடிவு கிட்ட போக முடியல என்னால. தற்செயலா பஸ் ஸ்டாப்ல ஒரு நாள் பார்த்தேன். புக்கும் என் கையில இருக்கவே வடிவு கிட்ட கொடுத்தேன். அதுக்கப்புறம் வடிவை நான் பார்க்க முடியல. அந்த வடிவு இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டு போக முடியுமா? வம்புங்க.
விலாசம் தரேன், நீங்க போலாம். என்னால வர முடியாதுங்க. பிரசன்னா புறப்பட்டான். குறுகலான அந்த சந்து கோடம்பாக்கம் மேம்பாலத்துக்கு அடியில் இருந்தது. காரை பெயர்ந்த வாலிஸ் காலத்து கட்டிடம் கெச்சலாக நிற்க உள்ளே நுழைந்தான். மணிப்பர்ஸ் வாயோடு வெற்றிலை சாறு தெளிக்க ஏராள தாராளங்களோடு ஒருத்தி வந்து பிரசன்னாவை காமத்தோடு பார்த்தாள். வடிவு இருக்காளங்க, ரேட்டு 500 ரூபா ஆகும். புளிச்சென்று துப்பினால் பர்ஸை உருவி நோட்டுகள் எடுத்து அவளிடம் உடனே பிரசன்னா தர, வாஞ்சையோடு அவனை பார்த்துவிட்டு எகனை முகனையோடு தோளில் இடித்துக் கொண்டாள். உள்ளே போய் கதவை சாத்திக் கொண்டதுமே சரளமாக இவனை நெருங்கி உரசினாள் வடிவு. பிரசன்னாவுக்கு இது புதிது. இந்த வகை ஏரியாக்களை இதுவரை மிதிக்க நேர்ந்ததில்லை. தள்ளி நில்லுமா, நான் சந்தோஷத்துக்காக இங்க வரல, தகவல் வேணும் எனக்கு. அவள் விலகி அவனை பார்த்தாள். சுருக்கமாக சொன்னான். ஓ, அந்த புத்தகமா? அப்புறமா தணிகாசனம் வரவே இல்லை. என்னோட பேசிட்டு போலான்னு சாலி கிராமத்துல இருந்து சரளா வந்திருந்தா ஒரு நாள். அவளுக்கு இந்த புக்கை நான் கொடுத்தேன். ஆனா பாவம், அப்புறம் திரும்பாத உலகத்துக்கு போயிட்டாளே அவ. என்னாச்சு? தயங்கி தயங்கி நின்றாள் வடிவு. சொல்லுமா. சரளாவ ஹோட்டல்ல வச்சு யாரோ கொலை செஞ்சிட்டாங்களாம். நிமிர்ந்து நின்றான் பிரசன்னா. ஹோட்டல் ரேகா இன்டர்நேஷனலா? யார் சப்ளை பண்ணது சரளாவ? ஐயோ, நீங்க யாரு? பதட்டம் தடவிய குரலால் கேட்டாள் வடிவு. போலீஸ். சொல்லுங்க, யார் ஏற்பாடு? எனக்கு ஆள தெரியாது, ஆனா பேரு வைத்தின்னு தெரியும். என்னை மாட்டி விடாதீங்க சார். அதற்கு மேல் அவளிடம் பெயராது என்று தெரிய வெளியே வந்தான். லதா வேற மெசேஜ் கொடுத்திருக்கிறா. ராத்திரி 11 மணிக்கு ஆட்டோல போய் இறங்குனது கண்ணபிரான் தான். அந்த மோதிர சமாச்சாரம் லதா வந்ததும் தெரியும். வைத்திய பிடிச்சிட்டா முழுசும் ஊர்ஜிதப்படுத்திடலாம். வேற அசைச்சிட்டா 2வது கேஸ சுலபமா ஊடுருவிட்டு போயிடலாம். தன் அறைக்கு வந்தான். மாலை வரை லதா வராமல் போக பயப்பூச்சி மார்பு கூட்டுக்குள் ஊர்ந்தது. மறுபடியும் ஹோட்டலுக்கு வந்தான். நேரம் இரவின் விளிம்பில் சஞ்சரிக்க சோடியம் கண்கள் விழித்து வெளிச்ச கண்ணீரை சொரிந்தது. திரும்பவும் அந்த டெலிபோன் நம்பர்களை வாங்கி கொண்டு ஒவ்வொன்றாக முயலத் தொடங்கினான் பிரசன்னா. ஆனாலும் லதாவை காணாத கலவரம் உடம்பு முழுக்க ஒரு டிசி கரண்ட் போல பரவியது. 3 நம்பர்கள் ராங் காலில் திசை திருப்பி விலக சலிப்புடன் அந்த 9 மணி எண்களை முயற்சி செய்ய பெல் அடித்தது எதிர்முனையில். நான் தான் வைத்தி பேசுறேன். யாரு? நெருப்பை தீண்டியது போல துள்ளி எழுந்தான் பிரசன்னா. வடிவு சொன்ன பெயரும் வைத்திதான். குரலில் வார்த்தைகளை அச்சடித்த நாக்கின் தன்மையில் அவனாகத்தான் இருக்கும் என்று தோன்றியது. சட்டென, நான் தான் வைத்தி, கண்ணபிரான் பேசுறேன். ஆத்தி, போனை வச்சிருங்கன்னு, நமக்கு எதுக்கு ரோதனை? உங்க ஆளு பசவப்பா கொண்டாந்து தந்த பணத்தை வாங்கிட்டு முடிக்கலன்னா தெரியும் ஏன் பேச்சுவார்த்தை. நான் உன்னை பார்க்கணும் வைத்தி. ஏன்? தில்லானா மனோரமா போல் நீளமாக இழுத்தான். பார்க்க வரலன்னா உனக்கு ஆபத்து, அப்புறமும் இஷ்டம். ஏன் ஜாமி அவதி? எங்க வரணும்? அலங்கார் தியேட்டர் பக்கத்துல கௌதம்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. இப்ப மணி 8, 9 அடிக்கும் போது அங்க இரு. அதே 9. சரி வரேன். பிரசன்னாவுக்கு உற்சாகம் வந்தது. பறவை சிக்கி விட்டது கையில். இந்த நேரம் லதா எங்கே போய் மாட்டிக்கொண்டாள்? முடிந்தால் தப்பித்து விடும் சாதுரியம் உண்டு. அதற்கு தேவையான பயிற்சிகளும் உண்டு. பயத்தை உதறிவிட்டு அலங்காருக்கு SDயை செலுத்தினான். அலங்கார் தியேட்டரின் வலதுபுறம் இருந்த அந்த ஸ்டால் பக்கமாக நின்று சிகரெட் பொய்த்துக் கொண்டே பார்வையை கூர்மையாக்கி சாலையை பார்த்து கொண்டிருந்தான் பிரசன்னா. 4வது சிகரெட் பற்ற வைக்கும் போது அந்த ஆட்டோ அடங்கி நிற்க அதிலிருந்து இறங்கிய அவனை பார்த்ததும் சிகரெட்டை சுண்டினான் பிரசன்னா. பிடரி வரை தலைமுடி வழிய மீசையில்லாத மேலுதடும் பெண்மை கசிந்த முகமுமாக ஜிப்பா வேட்டி சகிதம் நின்ற அவன் வேட்டியின் வலது நுனையை கையில் கவ்விக்கொண்டு நடக்க அப்படியே 8க்கு மேலே 10 கீழாக இருந்தது. வைத்தி என்றான் பிரசன்னா உரத்த குரலில். அவன் சடாரென திரும்பி பார்க்க அவன்தான் என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு அவனை நோக்கி நடந்தான். மிஸ்டர் வைத்தி. இவனுக்கெல்லாம் மிஸ்டர் தேவையா? மெலிதாக அழைத்தான். சடார் என கழுத்தை வெட்டி, யார் நீங்க? போன்ல பேசின கண்ணபிரான். ஐயோ, வாயை பிளந்து விட்டான் வைத்தி. பிரசன்னா இன்னும் நெருங்கி, நான் போலீஸ் என்றபோது வைத்திக்கு மயக்கமே வந்து விட்டது. ஆட்டோவை கைத்தட்டி அழைத்த பிரசன்னா வண்டியை அங்கேயே நிறுத்தி பூட்டிவிட்டு வைத்தியோடு அதில் ஏறிக்கொண்டான். என் ரூமுக்கு போறதுக்குள்ள மலமலன்னு எல்லாத்தையும் சொல்லிரு, ஒண்ணு விடாம. வைத்தி சொல்லிக்கொண்டே வர ஆட்டோ ஓடத் தொடங்கியது. தன் வீட்டு வாசலில் ஆட்டோவை நிறுத்தி பிரசன்னா இறங்கியதும் வைத்தியும் தொடர்ந்தான். என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியாச்சு. நீதான் முக்கிய சாட்சி. இத அப்படியே நாளைக்கு ஸ்டேட்மெண்டா எழுதி தரணும். கேஸ் வரும்போது கோர்ட்ல சொல்லணும். தெரியுதா? சரிதான்.
ஆனா என்னை ஏதாச்சும் செய்வாங்களா? அந்த களவாணி பசங்க கொல்லகல்ல முயற்சி பண்ணா? மோசமான நேரமோ என்னவோ வைத்தி பேசிய கடைசி வாக்கியமாக அது இருக்கும் என்று அவனே நினைத்திருக்க மாட்டான். அம்மா என்றான் வைத்தி. திரும்பி நின்று பூட்டை திறந்து கொண்டிருந்த பிரசன்னாவின் காதில் தீனமாக அது விழ அவசரமாக திரும்பினான். துல்லியமாக வைத்தியின் நடு நெற்றியில் பைசா அகல குங்கும பொட்டு வைத்தது போல அந்த ஓட்டை விழுந்திருந்தது. அற்புதமான குறி, ஆழமான இரத்தப் பொட்டு. வைத்தி சாயும் நேரம் எதிர்ப்பக்கம் சரசரவென யாரோ ஓடும் சத்தம் கேட்க, வைத்தியை அப்படியே விட்டுவிட்டு ஓசை வந்த திசையில் தலைதெறிக்க ஓடத் தொடங்கினான் பிரசன்னா. காலடி சத்தம் தொடர்ந்து கேட்க, உயரமான ஊமத்தை செடிகளை விலக்கிக் கொண்டு பிரசன்னா ஓடினான். திருப்பத்தில் ஒருவன் ஓடத் தொடங்க பிரசன்னாவும் விடாமல் துரத்த ஆரம்பித்தான். அவனும் அசுர வேகத்தில் ஓடி பிரதான சாலையில் கலந்து சட்டென மஞ்சள் கோட்டை கடந்துவிட சிக்னல் விடுபட்ட வாகனங்கள் குறுக்கே புகுந்து பிரசன்னாவுக்கு தடை போட்டன. அந்த இருட்டும் வாகன வரிசைகளும் பிரசன்னாவின் பார்வையை கட்ட நெரிசல் விலகியதும் அவன் காணாமல் போயிருந்தான். சோர்வோடு திரும்பி நடக்கத் தொடங்கிய பிரசன்னா இனி வைத்தியை கவனிக்கலாம் என்று அவசர நடையை போட்டு வேக வேகமாக வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அவனை தவறவிட்டது தோல்வி போல உறுத்தியது. வீட்டை நெருங்கியதும் வாசலில் வைத்தியின் உடல் இருக்கவில்லை. சாகலையா வைத்தி? நெற்றி போட்டுல குண்டு பட்டுமா பிழைக்க முடியும்? என்ன இது? தன்னை திசை திருப்பி வைத்தியை கவர்ந்து கொள்ளவா இந்த திட்டம்? அப்படித்தான் தோன்றியது பிரசன்னாவுக்கு. தள்ளாடி போய் வீட்டுக்குள் நுழைந்தான். கண்ணில் படும்படி கேசட் ஒன்று மேஜையில் வைக்கப்பட்டிருந்தது. அதன் மேலே 18 பிரசன்னா என்று ஒட்டப்பட்டிருந்தது. அவசரமாக உரையிலிருந்து அதை விலக்கி 2-in-1 எடுத்து நுழைத்தான். பிளக்கை போட்டு ஓட விட்டான். 4-5 நிமிடங்கள் ஓடிய பின், பிரசன்னா, நான் லதா பேசுறேன், இங்க நான் ஆபத்துல இருக்கேன், சிக் என்று நின்று விட்டது அவள் குரல். என்ன தலைவரே, உங்களைத்தான். கரகரப்பான ஆண் குரல். நீங்க தான் துப்பறிய சிங்கமாச்சே. உங்க காதலி எங்ககிட்டதான் இருக்கிறான். கண்ணபிரான் விஷயத்துல நீங்க நுழைச்ச மூக்க எடுத்தாதான் உங்க காதலி வீடு வந்து சேருவா. எப்படி வசதி? வேறு பேச்சு எதுவும் இல்லை. யோசனையோடு புருவத்தை உயர்த்தினான். ஓஹோ, லதா கடத்தப்பட்டிருக்கா. அவளை வச்சு எனக்கு எச்சரிக்கை மிரட்டலா? மைக்ரோபோன் என்னாச்சு? பறிக்கப்பட்டிருக்கா? தன் மைக்ரோபோனை எடுத்து பட்டனை அழுத்தினான். எதிர்ப்பக்கம் ஓசையே இல்லை. ஓ, அது சிதைக்கப்பட்டிருக்கலாம். மறுபடியும் கேசட்டை போட்டான். 4-5 முறை திரும்ப திரும்ப போட்டு கேட்டான். 5வது முறை கேட்டபோது இன்னொரு ஓசை கேட்டது. சிதறிய ஒரு வார்த்தை, குழப்பமான இசைகளுக்கும் இரைச்சலுக்கும் நடுவில். என்ன அது? திரும்பவும் இள்ளிக்காட்டு என்றவரை கேட்டது. இசையோடு கூடிய ஒரு பாடல் அது. என்ன என்ன பாடல் அது? சட்டென நினைவில் டார்ச் அடித்தது அந்த பாடல். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. இது இசைத்தட்டல்ல, அங்கேயே கேட்கும் ரகளையான இசை. இது யார் பாடல்? இதெல்லாம் லதாவுக்கு தான் தெரியும். நல்ல பாடலா இருந்தா இதன் இத்தட்டை லதா சேர்த்து வைத்திருப்பாள். குடைந்தான் லதாவின் பீரோவை. அடித்தட்டில் இசைத்தட்டுகள் குவித்து வைக்கப்பட்டிருக்க கிளறி போட்டான். வாவ்! பாடகர் வீரமணியின் போட்டோ போட்டு அந்த இசைத்தட்டில் HMV நாய் நின்றது, காலை மடித்துக்கொண்டு. ஓ, இது வீரமணியோட பாடல். போட்டு கேட்டான். இசைத்தட்டு சற்று வித்தியாசமாக துல்லியமாக ஒலித்தது. இது நேரடி கச்சேரி. டைரக்டரி புரட்டி டெலிபோனை தேடினான். லேசில் கிடைக்கவில்லை. எக்ஸ்சேஞ்சுக்கு சொல்லி காத்திருந்தான். உடனே நம்பர் கிடைத்தது. அவசரமாக சுழற்றினான். வீரமணி இருக்காருங்களா? பேசுறேன். வணக்கம், நான் பிரசன்னா. தன்னை சின்னதாக அறிமுகப்படுத்தி கொண்டான். சொல்லுங்க, நேத்திக்கு உங்க கச்சேரி எங்க நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? MGR நகர்ல ராத்திரி 8 மணிக்கு மகமாயி கோயில்ல நடந்தது. ஏன்? பள்ளிக்கட்டு பாடல எப்ப பாடினீங்க? 4வது பாட்டு. அது 8:30 மணி இருக்கலாம். நன்றி உங்க தகவலுக்கு. அவசரமாக ரிசீவரை வைத்துவிட்டு நேரம் பார்த்தான். இரவு 10. மறுபடியும் எண்களை சுழற்றினான். எதிர்முனை உயர்த்ததும், இன்ஸ்பெக்டர் பாண்டியனா? ஆமாங்க பிரசன்னா. அவசரமாக சில உத்தரவுகளை பாண்டியனுக்கு பிறப்பித்துவிட்டு உடையை மாற்றிக்கொண்டான். சாக்ஸை சுற்றி நைலான் கயிறை 2 மீட்டர் நீளத்துக்கு கட்டினான். கூர்மையான ஒரு பேனா கத்தி, டியூட்டின் பிஸ்டல் ஒன்று. பெல்ட்டுக்கு இடையில் பெல்ட்டின் பக்கலில் அந்த எலக்ட்ரானிக் கேமரா இணைக்கப்பட்டிருந்தது. சட்டையின் உள் பாக்கெட்டில் மைக்ரோபோன் டேப். கதவை பூட்டிக் கொண்டு வெளியே வந்தான். SD அலங்கார் வாசலில் நிற்பது நினைவுக்கு வர பக்கத்து வீட்டுக்கு வந்தான். வண்டி தர முடியுமா சார் கொஞ்ச நேரம்? வித் பிளஷர் பிரசன்னா. அவர் தலையாட்ட புல்லட்டை ஸ்டாண்டிலிருந்து விடுவித்த போது மணி 10:30.
தாவி ஏறி அதன் மேல் ஓட்டினான் தலைகீழாக. உதைத்து சடுதியில் தெருமுனையில் ஜனித்து பட் பட்டென்று கியர் மாற்றி பிரதான சாலையில் கலந்தபோது போக்குவரத்து பெருமளவு குறைந்து செலுத்துவதற்கு சௌகரியமாக இருந்தது. அசுர வேகத்தில் தார் ரிப்பன்களை விழுங்கி ஏப்பமிட்ட புல்லட் கே நகரை வரும்போது மணி 11. எம்ஜிஆர் நகரை சமீபித்த போது வேகத்தை குறைத்தான். மெல்ல செலுத்திக் கொண்டே போய் பார்வையை இரு பக்கமும் படர விட்டுக் கொண்டே வந்தான். முழுவதும் வளராத பாஷ் ஏரியா அது. முறையான இடைவெளி விட்டு குட்டி குட்டி பங்களாக்காக முளைத்திருந்தது. ஓம் என்ற நியான் விளக்கு சமீபத்தில் தெரிய அங்கே வண்டியை நிறுத்தி இறங்காமல் கவனித்தான். அதுதான் வீரமணி கச்சேரி செய்த மகமாயி கோயில். இங்கே பாடிய பாடல் ஒலிபெருக்கி மூலம் எத்தனை தூரம் கேட்க வாய்ப்புண்டு? அந்த ஒலியின் மெலிதான அளவை வைத்து பார்க்கும்போது குறைந்தபட்சம் 1 கிலோமீட்டராவது இருக்க வேண்டும் என்று தோன்றியது. புல்லட்டால் அப்படி இப்படியும் அளந்ததில் இரட்டை வரிசையாக அதிகபட்சம் பக்கத்து வீடுகளுக்கு மேல் இருக்காது என்று தோன்றியது. இந்த இரவு நேரத்தில் எப்படி தேடுவது? கூவியா அழைக்க முடியும்? ஒரு நிமிடம் புல்லட்டை கோயிலுக்கு பின்புறமாக மறைவாக நிறுத்திவிட்டு வெளியே வந்தான். உள்பாக்கெட்டில் கையை விட்டு அந்த விசிலை வெளியே எடுத்தான். உதட்டுக்குள் பொருத்தி போலீஸ் பாணியில் வீங் என்று விட்டுவிட்டு அடிக்கத் தொடங்க சற்று தொலைவில் இருந்த அந்த பங்களாவில் மட்டும் 2 தலைகள் பால்கனியில் முதலில் ஜனிக்க, கீழ்ப்பக்க ஜன்னலில் பெண் உருவத்தின் நிழல் தெரிந்தது. சிரித்துக்கொண்டே விசிலை உள்ளே போட்ட பிரசன்னா அந்த வீட்டை நோக்கி நிதானமாக நடக்கத் தொடங்கினான். அந்த காம்பவுண்டை நெருங்கி இருட்டோடு இருட்டாக ஈசிக்கொண்டு பங்களாவை கூர்மையாக கவனித்தான். மெல்ல சுற்றி கொண்டு பின்பக்கமாக வர வேப்ப மரம் ஒன்று வெளியே கிளை பரப்பிக் கொண்டு நீண்டது. அதன் நீண்ட இன்னொரு கிளை சன்ஷேடில் போய் முடிய ஒரு அவசர கணத்தில் தங்கென்று உள்ளே குதித்து உருண்டான் பிரசன்னா. 15 அடி உயரத்தில் சன்ஷேட் தெரிய இருட்டில் அதன் அகலம் புலப்படவில்லை. ஆனாலும் ஜன்னலும் கிரில்லும் நிழல் தூவ சன்ஷேடை உத்தேசமாக கணித்துக் கொண்டு வந்திருந்த அந்த மெம்பரேனை பிரித்து ஷூவின் அடிப்பாகத்தில் ஒட்டி மீதியை கிழித்து உள்ளே வைத்துக் கொண்டான். ஜிம்னாஸ்டிக் பயிற்சிகளை ஒரு முறை மனதுக்குள் ஓட விட்டு பார்த்தான். காற்றை கிழித்துக் கொண்டு உய் என்று செங்குத்தாக குறுக்கே எழும்பி சன்ஷேடில் இறங்கி ஃபேன்ஸுக்காக கால் மாற்றி அழுத்தி திடமாக நின்றான். மெம்பரேன் கிரைங் என்று ஒரு குறைந்தபட்ச ஒலியை தூவி அமைதியாக ஜன்னலை நெருங்கி விட்டான். லேசாக தொட அது திறந்திருந்தது. இன்னும் அழுத்தி பார்க்க அது உள்வாங்கி விரிய திறக்க கம்பி இல்லாத ஜன்னல்கள். பார்வையை உள்ளே ஓடவிட்டான். இருட்டாக இருந்தது. ஆனால் மனித நிழல்களை காணவில்லை. ஜன்னலில் வலக்கையை ஊன்றி காலை அப்படியே உயர்த்தி குடைராட்டினம் போல சுழன்று உள்ளே அல்வா துண்டு போல இறங்கினான். அப்படியே படுத்து கிடந்தவன் மெல்ல தலையை மட்டும் உயர்த்தி பார்த்தான். ஸ்கிரீன் சற்று தூரத்தில் ஆட அதை நோக்கி முன்னேறினான். உடம்பெங்கும் அத்தனை செல்களும் எச்சரிக்கை ஹார்மோன்களை சுரக்க பூனை பாதங்களாக முன்னேறினான். வெளியே வந்ததும் படிகள் கீழே இறங்க முடிவில் விஸ்தாரமாக ஹாலை இருட்டு போர்த்தி இருந்தது. கடைசி படி வரை வெகு பவ்யமாக வந்து சேர்ந்து விட்டான். அடுத்ததாக கார்பெட்டில் காலை வைக்க அத்தனை விளக்குகளும் பளீரென எரிந்தது. வெல்டன் மிஸ்டர் பிரசன்னா. படபடவென கைகள் தட்டப்படும் ஓசையில் தலையை உயர்த்தினான் பிரசன்னா. சஃபாரி சூட்டில் மிதமான உயரத்தில் சாண்ட்லியர் வழுக்கையை பிரதிபலிக்க வாயில் கடித்த பைப்போடு நடுகாலில் அந்த மனிதர். அவருக்கு 4 அடி தள்ளி ஒரு தாடிவாலா, கையில் பிஸ்டர். நிர்மலோடு முன்பு பார்த்த அதே பிரெஞ்சு தாடிதான். மறுபுறமும் அதே போல இன்னும் உயரமான மீசை, தாடி, தலைமுடி என்று எதுவுமே இல்லாத, முடி முளைக்க கூடாது என்று சாபமா மழுங்கலான மனிதன். அவன் கையிலும் பிஸ்டல். நைஸ், எக்ஸலண்ட். மோப்பம் பிடிச்சு எங்க அந்தரங்க இடத்த கண்டுபிடிச்சிட்ட சிங்கமே, வணக்கம். நீ இவ்ளோ கஷ்டப்பட்டது இப்படி சிக்கிக்கணும்னு நினைச்சா மனசுக்கு சங்கடமா இருக்கு. நான் தான் கண்ணபிரான். ஸ்டேட்ஸ் போறதா இருந்த என்னை தடுத்தது நீதான். நீ எப்ப மைதானத்துல இறங்கிட்டியோ அந்த நிமிஷமே நானும் உஷாராயிட்டேன். வெல், உன்னை கொல்றதுக்கு முன்னால நிஜம் தெரியட்டுமே. யாருக்கு நஷ்டம்? நான் தான் அந்த கொலைய செஞ்சேன். நிர்மல் தற்செயலா தவற விட்ட சீசன் டிக்கெட்டு, கர்ச்சீஃப் ரெண்டுமே எங்களுக்கு வெள்ளமா கிடைக்க கிருஷ்ணசாமியை கொன்னது என்னோட வலது கை, இந்த சோமன் தான். உன் காதலியை தேடி நீ வருவேன்னு எனக்கு தெரியும். அந்த வைத்தியோட பணத்தை நாங்க அப்புறப்படுத்தியாச்சு. எதுக்கு சுத்தி வளைச்சு பேசணும்? நீ கண்டுபிடிச்சது கணிச்சது எல்லாமே சரிதான். எதுவுமே தப்பு இல்ல. உன் கடைசி கேஸ்ல ரொம்ப அற்புதமா வேலை செஞ்சிருக்க நீ. கடைசி கேஸா? சாக போறிய கொஞ்ச நேரத்துல. கடகடவென சிரித்தான் பிரெஞ்சு தாடி.
அப்படியா? லதாவை நான் பார்க்கலாமா? கூட்டு வாடா அந்த குட்டிய. லதா உள்ளே இருந்து அழைத்து வரப்பட்டாள். பாத்துக்கோ மை டியர் டிடெக்டிவ். உன்னை சுட்டுட்டு அவளை சுடட்டுமா, அவளை சுட்டுட்டு உன்னை சுடட்டுமா, சேர்த்து 2 பேரையும் சுடட்டுமா? எப்படி வசதி? பிரசன்னா சுற்றிலும் ஒரு முறை பார்த்தான். நடுவில் கண்ணபிரான். இருபுறமும் ஆயுதம் தாங்கிய தடியன்கள். பின்னால் வெற்று கையோடு 4-5 பேர். பிரசன்னா பெல்ட்டில் கை வைத்தான். லதா அதை கவனித்தாள். நடுவில் இருந்த சாண்ட்லியர் மட்டுமே அந்த அறைக்கு வெளிச்சம் தர, பிரசன்னா லதாவை பார்த்து கண்ணடிக்க, சடுதியில் அந்த வினாடியை உபயோகித்துக் கொண்டு லதா தரையில் கால் ஊன்றி அந்தரத்தில் எழும்பினாள். மின்னல் வேகத்தில் பெல்ட்டிலிருந்து கை விலக்கி பிரசன்னா அதை வீச, டடம் என்ற ஓசையோடு ஹாலின் நடுவில் வெடித்து, விசில் போல நீண்டு புகை கிளப்ப சாண்ட்லியர் அணைந்து இருள் சூழ்ந்தது. தவதவென ஓடும் சத்தம். டப் என்று பிஸ்டல் கதற, சரியாக 4 வினாடிகள் தான் விளக்கு எரிந்த போது போலீஸ் சூழ்ந்திருந்தது. கண்ணபிரான் பாண்டியன் கையில் இருக்க மெல்ல சிரித்தான் பிரசன்னா. லதா பின்னால் இருந்தாள். இனி தப்ப முடியாது மிஸ்டர் கண்ணபிரான். சகல சாட்சிகளையும் பிடிச்சப்பவே வாக்குமூலத்தை டேப் பண்ணியாச்சு. உங்க டாக்டர் பானர்ஜி உங்களுக்கு எபிலெப்சி இருக்கிறதா சர்டிஃபை பண்ணியாச்சு. பார்க்கணுமா? நீங்க தப்பிக்க போக ஒரு அப்பாவி இளைஞனோட வாழ்க்கையில விளையாடி இருக்க வேண்டாம். அவன் தங்க கல்யாணம் நடக்கலாம். ஆனா பொய் சாட்சி சொன்ன குத்தத்துக்காக அவன் சிறை தண்டனை அனுபவிக்க நீங்க காரணமாயிட்டீங்க. கண்ணபிரானும் அவர் கூட்டமும் கைதாகி வேனுக்கு நடக்க, நேத்து ராத்திரி பாஸ் பயங்கர அனுபவம் எனக்கு. எனக்கு சுகமான அனுபவம் லதா. என்ன அது? கோடம்பாக்கம் பாலத்துக்கடியில அந்த வீட்லனா அதான் பலான வீட்ல பலான ஆளு அந்த வடிவு. அவளோட பலான பலான சமாச்சாரங்களை எல்லாம் பலான வேளையில அவனை அடிக்க லதா பாய, அவளை இழுத்து தன்மேல் சரித்து கொண்டான் பிரசன்னா.